ஹே ஹலோ மீ திஸ் இஸ் பேங்டன் தமிழ் ஃபிக்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நம்ம டேயோட ஒன் ஷாட் பார்க்கலாம். ஸோ தமிழில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க நேம் என்னன்ட்டு. என்னோட நேம் டிசைன் பண்ணல. ஓகே, ஸோ ஓகேடா. இது கம்ப்ளீட்லி வில்லேஜை பேஸ் பண்ணி தான் இருக்க போது. செம்மையான ஒரு வில்லேஜ் ஸ்டைலில் நம்ம நிறைய விஷயங்கள் பார்க்கலாம். ஸோ வில்லேஜ் ஸ்டைலில் போட்டால் அவங்க எல்லாருக்கும் பிடிக்கும்ல, பார்ப்பீங்கள, பார்க்குற மாதிரி தான் பாருங்கள். ஓகே, நம்ம சேனலில் பார்ப்பீங்க நம்புகிறேன். ஸோ பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தென் கமெண்ட் பண்ணணும். ரொம்ப பெருசாலாம் கேட்கலப்பா, ஜஸ்ட் எல்லோ அண்ட் ரெட் ஹார்ட் மட்டும் போதும். நீங்கள் அது மட்டும் பண்ணுங்கள், வேறு எதுவுமே வேண்டாம். அதுவே பார்த்தாலும் ஓகே உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு அப்படின்னு நினச்சிக்கிறேன். ஓகே, ஸோ ஓகேடா. அப்படியே லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, வாங்க ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். எந்த இன்ட்ரோ வேண்டாம், அப்படின்னு நம்ம ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாமா? தென் February 13 அன்னைக்கு ரிதம்னு ஒருத்தவங்களுக்கு பர்த்டே. ஸோ டிலேட்டட் ஹாப்பி பர்த்டேடா. அன்றைக்கி நான் வீடியோ போட முடியல, நான் போடுறேன்னு சொல்லிட்டு நான் போடவே இல்லை. அதுக்கு ஐ எம் ரியலி சாரி ரிதம். இந்த ஒன் ஷாட்டை பார்த்துட்டு மறக்காமல் எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? நீங்கள் நேம் மென்ஷன் பண்ண சொன்னீங்க. ஸோ உங்கள் பர்த்டேக்காக அன்றைக்கி போட முடியல. ஸோ இப்போ நான் உங்களுக்காக டே ஒன் ஷாட் போடுறேன். உங்கள் நேமே மென்ஷன் பண்ணிட்டேன். ஓகேவா? ஹாப்பியாக எப்பயும் ஹாப்பியாக ஜாலியாக இருங்க. ஓகேடா மிஸ். வாங்க இப்போ நம்ம டேவோட ஒன் ஷாட் கொண்டு போயிடலாம். இப்போது ஸ்டார்டிங்கே நீங்கள் தான் உட்காந்துட்டு உங்கள் அம்மா கூட டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. ஏன்னா நாளைக்கு கோவில் திருவிழா, அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்கீங்க உங்கள் அம்மா கிட்ட. நிறைய ட்ரெஸ்ஸஸ்லாம் காமிச்சு, லைக் சாரீ போல் தான், ஆஃப் சாரீ போல் காமிச்சு, அம்மா இந்த ட்ரெஸ் போடலாமா இல்லை இந்த சாரீ கட்டவாமா அப்படி கேட்குறீங்க. உங்கள் அம்மா ரெட் கலர் சூஸ் பண்ணுறாங்க. சரிம்மா, இது நல்லா இருக்கும்ல, பிடிக்கும்ல எல்லாருக்கும் அப்படின்ற மாதிரி நீங்கள் காட்டுறீங்க. இப்போ உங்கள் அம்மா பார்த்துட்டு, அம்மா நீ சாரியில் பார்க்க ரொம்ப அழகாக இருப்ப, அதுவும் இந்த ரெட் கலர் சாரீ சொல்லவே வேணாம், ரொம்ப அழகாக இருப்பேன் அப்படின்னு உங்கள் அம்மா சொல்கிறாங்க. நீங்களும் சரி ஓகேன்னு சொல்லிட்டு அந்த ரெட் கலர் சாரியை பார்த்துட்ருக்கீங்க. அதை பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு மெமரி வருது. யா, அது நம்ம தேவங்க மேலே தான். என் மாமனுக்கு இந்த சாரீ கட்டினா ரொம்ப பிடிக்கும். அவன் ரொம்ப விரும்பி விரும்பி பார்ப்பான். அந்த சாரீலாம் நான் கட்டிட்டு போய் அவன் முன்னாடி நின்னா, அதுலேருந்து மல்லிப்பூ வச்சுட்டு அவன் முன்னாடி நின்று அவன் ரொம்ப பார்ப்பான். அவன்கிட்ட பிடிச்சது இது ஒன்று மட்டும்தான். அவனுக்கு ரொம்ப பிடிக்கும் இது ரெட் கலர் சாரீனா. அவனுக்காகவே இது கட்டிட்டு போகலாம் அப்படின்ற மாதிரி நீங்கள் அதை அவங்க நினச்சிட்டு, ஸோ அப்படியே தான் நீங்கள் அந்த சாரியே பார்த்துட்ருக்கீங்க. அப்போ உங்களுக்கு சின்ன ஒரு ஃப்ளாஷ்பேக் ஞாபகம் வருது. ஒரு 1 year முன்னாடி இதே மாதிரி கோவில் திருவிழான்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த சாரீ கட்டிட்டு வந்திருப்பீங்க. அவ்வளோ அழகாக இருந்திருப்பீங்க. ரெட் கலர் சாரீ தமிழ்நாட்டில் இருக்குல்ல, ஸோ அது போல் தான் கட்டிட்டு ரொம்ப அழகாக ஃப்ரீ ஹேர்லாம் விட்டுட்டு ரொம்ப அழகாக இருந்திருப்பீங்க. ஸோ அப்போன்னு பார்த்து நம்ம தேவங்க அவனோட ஃபேமிலி வந்துப்பாங்க. ஸோ தேவங்களோட ஃபேமிலி வந்து சவுத் கொரியாவில் இருக்காங்க. ஸோ தேவங்க அந்த ஃபங்க்ஷனுக்காக வந்திருப்பாரு. ஸோ தேவங்க வந்து உங்களோட அத்தை பையன். ஓகே, ஸோ அதனால் தேவங்களோட ஃபேமிலி வந்துருப்பாங்க. அப்போ தான் நீங்கள் தேவங்க பார்ப்பீங்க. ஸோ தேவங்க பார்த்தா அந்த லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட் சொல்லுவாங்கள்ல, அது போல் தான் நீங்களும் தேவங்க மேலே ரொம்ப ஃபாலோ ஆகிப்பீங்க. தேவங்கமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும். ஆனால் தர சொல்லவே மாட்டார். ஸோ அவர் அது சீக்ரெட்டாக வச்சுட்டு இருந்திருப்பார். நீங்கள் ஆனால் அது வந்து வெளியே சொல்கிறது மூலயமா லைக் இன்டைரக்டாக பண்ணிகிட்ருப்பீங்க. தேவங்க பின்னாடி போகிறது, தேவங்க பார்க்குறது, அவரை சைட் அடிக்கிறது, அவருக்கு ஒரு கண்ணால் பார்க்குறதுன்ட்டு நிறைய விஷயங்கள் பண்ணிகிட்ருப்பீங்க. அதான் தேவங்க ரொம்ப க்யூட்டாக இருந்திருக்கும். மனுஷன் அதெல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கார். ஆனால் வெளியே எதுவும் சொல்லலை. ஸோ இப்படி தான் அந்த டேஸஸ்லாம் போயிருக்கோம். அது ரொம்ப அழகாக இருந்திருக்கும். ஸோ தேவங்க போகும்போது அவங்களுக்கு அந்த கஷ்டம் தெரிஞ்சிருக்கும். ஐயோ நம்ம மாமா போகிறானேன்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் இதெல்லாம் நினச்சி பார்த்துட்டு இப்போ நீங்கள் அந்த சாரியை பார்க்குறீங்க. பார்த்தா உங்களுக்கு அன்றைக்கி நடந்தது தான் ஞாபகம் வருது. ஸோ அதை நினச்சி ரொம்ப ஒரு மாதிரி வருத்தப்படுறீங்க. ப்ளஸ் இப்போது இந்த விழாக்கு, அந்த திருவிழாவுக்கு அவங்க கண்டிப்பாக வருவாருன்ற ஒரு நம்பிக்கையோடு தான் அந்த சாரியை நீங்கள் வேர் பண்ணுறீங்க. ஸோ நாளைக்கு அது இப்போ சும்மா வேர் பண்ணி கண்ணாடி முன்னாடி நிற்கிறீங்க. செம்ம அழகாக இருக்கீங்க. நீங்களே விஷுவலைசிங்லாம் பண்ணிக்கிறீங்க. அவங்க வந்து உங்களை பார்த்துட்டு அழகாக இருக்கடி பொண்டாட்டி இப்படிலாம் சொல்கிற மாதிரிலாம். ஐயோ என் மாமன் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அவன் பார்த்துட்டு என்ன ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுவான் கண்டிப்பாக அப்படின்ற மாதிரிலாம் நீங்கள் எப்படியும் உங்கள் மனசுக்குள்ளே நினச்சிக்கிறீங்க. ஸோ இப்படியே தான் நீங்கள் அந்த நைட் போயிருக்கோம். இப்போது ஒரு மார்னிங் ரொம்ப அதே மார்னிங்காக நீங்கள் அதுக்கு வேண்டியதெல்லாம் பண்ணிகிட்ருக்கீங்க. ஒரு பக்கம் உங்கள் அப்பாவுக்கு ஒர்க்கு, ஒரு பக்கம் உங்கள் தம்பிக்கு ஒர்க்கு, ஒரு பக்கம் உங்களுக்கு ஒரு ஒர்க்கு, ஒரு பக்கம் உங்கள் அம்மாவுக்கு ஒர்க்குன்னு சொல்லிட்டு 4 பேரும் ஒரு ரகமாக பிரிஞ்சு வேலை செஞ்சுட்ருக்கீங்க. வீடை க்ளீன் பண்ணுறது, அது பண்ணுறது, பூ மாட்டுறது, தோரணம் கட்டுறதுன்னு சொல்லிட்டு என்னென்னமோ பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ ரொம்ப பிஸியாக போயிட்டுருக்கு அந்த டேவே. ஸோ அப்படியே ஒரு மதியம் போல் ஆக நீங்கள் அந்த கோவிலுக்கெலாம் போகிறீங்க. அந்த சாரீ கட்டிட்டு அன்னைக்கு போட்ட அதே ஜுவல்ஸ் போட்டுட்டு மல்லிப்பூ நிறையா வச்சு அழகாக இருக்கீங்க. உங்கள் அப்பா பார்த்துட்டு, என் பொண்ணுனா என் பொண்ணு தான்,
அப்படின்ட்டு உங்கள் அப்பா அப்படியே ஆர்த்தி மாதிரி எடுத்து சொடக்கு மாதிரி அது பண்ணுறாரு கையில். நீங்கள் போப்பா, என் மேலே கண்ணு வைக்கிறியா போ, நீ அழகெல்லாம் எல்லாருக்கும் ஒருத்தருக்கு மட்டும்தான் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. யாருக்குமா அப்படின்னு உங்கள் அப்பா கண்ணால் கேட்குறாரு. நீங்கள் யாருக்கும் இல்லைன்ற மாதிரி தலையாட்டிட்டு போயிடுறீங்க ஒரு மாதிரி வெக்கத்தோட. உங்கள் அப்பா அதெல்லாம் பார்த்துட்டு சிரிக்கிறாரு. உங்கள் அம்மா பார்த்துட்டு நம்ம பொண்ணுக்கு கல்யாண கலை வந்துருச்சு, சீக்கிரமாக அவளுக்கு ஒரு மாப்பிள்ளையை பார்த்து முடிச்சு வைக்கணும், யாராக இருந்தாலும் பரவாயில்ல, நல்லவனாக இருந்தால் போதும் அப்படின்றப்ப உங்கள் அம்மா சொல்லிகிட்டு இருக்க. இங்கே நீங்கள் போமா அப்படி சொல்லிட்டு வரும்போது ஷையாக நீங்கள் ஓடிடுறீங்க. நான் என்றைக்குமே என் மாமனுக்கு மட்டும்தான் கழுத்தை காட்டுவேன், வேறு எவனுக்கும் காட்ட மாட்டேன், அவங்க மாமாவுக்கு மட்டும்தான் அப்படின்ற மாதிரி நீங்கள் ஷையாக சிரிச்சுட்டு அப்படி நீங்கள் போக. இப்போ அப்படி தான் ஒரு டைம் ஸ்கிப் ஆக ஒரு கார் வந்து உங்கள் வீட்டுக்கு முன்னாடி நிற்கிது. நிறைய கெஸ்ட்டெல்லாம் வராங்க. அப்படியே ப்ளஸ் நம்ம அவங்களோட ஃபேமிலி வராங்க. நீங்களும் பார்க்குறீங்க அவங்க வருவாரான்னு சொல்லி எட்டி பார்த்துட்ருக்கீங்க. அப்படியே ஃபைனலி நம்ம அவங்க வந்து இறங்குறாரு. மனுஷன் ரொம்ப அழகாக இருக்கார். பேண்ட் ஷர்ட்டோட கையில் வாட்ச்சு, கழுத்தில் ஒரு கோல்டு செயின் போட்டுட்டு ரொம்ப அழகாக இருக்கார். நீங்கள் பார்க்குறீங்க, அப்பா என் மாமா மாறவே இல்லை, அப்படியே தான் இருக்கார். என்ன அழகு, மேன்லி லுக், ரொம்ப அழகாக இருக்கார். இன்னைக்கு பாரு, அவர்கிட்ட என் லவ் சொல்ல போகிறேன், காதலை சொல்ல போகிறேன் அப்படின்னு நீங்கள் சொல்லிகிட்ருக்கீங்க. இதே சாய் அவங்க பார்க்கணுன்னா அவங்களோட கண் எல்லாமே உங்களை மட்டும் தேடிட்டு இருக்க. ஸோ அங்கே உங்கள் அப்பா அம்மா கிட்ட பேசிட்டு உங்கள் தம்பிக்கிட்டே பேசிட்டு அப்படி உள்ளே வராரு. என்ன மாமாவோட கண் எங்கேயோ அலைப்பா இது? ஓ, அவருக்கு என்னதான் தேடுறாரோ? இருக்கலாம் அழகுதான் தேடுறாரு. சரி, ஓகே. அப்படி சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அங்கேருந்து ஒரு சின்ன கொலுசு சவுண்டு போட அவங்களோட கண்ணு நேராக அப்படியே அங்கே தான் போகுது. அவங்க அப்படியே ஒரு ஸ்டர்ன் பண்ணுறாரு. நீங்கள் அழகா அப்படியே இறக்கி வரீங்க, லிட்டில் பிரின்சஸ் போல் அப்படி வரீங்க. அவங்க பார்க்குறாரு, அவ்வளோ அழகாக இருக்கீங்க. ஸ்டில் நீங்கள் இன்னும் சேஞ்ச் ஆகலாம். அன்றைக்கி பார்த்தா அதே வாயன் இன்னும் பிரைட்டராக அழகாக இருக்கீங்க, அவ்வளோதான். நீங்கள் அதே சாரி வியர் பண்ணிக்கீங்க. அவங்களோட மனசெல்லாமே எங்கே இப்படி ஒயன் நாடு இவ்வளோ அழகாக இருக்க, நான் சொல்கிறேன்டி, நான் மாதிரி எந்த அழகியான எந்த பொண்ணையும் பார்க்கலடி. கொரியன் கரையில் என்னடி அழகு, ஆனால் இந்த தமிழ் பொண்ணு இருக்கேன் பாரு, அதுவும் என் பொண்டாட்டி ஒயன் இருக்காளே, நான் அழகுடா வா, செதுக்கி வச்ச சிலை இன்னும் மாறல, அதே அழகு வா, என் தேவதடி, நீ என் தேவதை, யாரையும் இவ்வளோ அழகாக பார்க்கலடி, சத்தியமாக பார்க்கல அப்படின்னு அவங்க மனசு எல்லாமே பட்டாம்பூச்சி பறக்க. நீங்கள் அந்த கொலுசு மட்டும் போட்டுக்கிட்டே அவங்க கண்டுக்கல, ஐ மீன் நீங்கள் அவங்க பார்த்துட்டீங்க, பட் அவங்க கண்டுக்காத மாதிரியே அவங்க பார்த்துட்டு என்ன இடிச்சிட்டு போகிற மாதிரி இடிச்சிட்டு போய் உங்கள் அத்தை மாமாவை பார்க்குறீங்க. அவங்கெல்லாம் எல்லாம் ஒரு மாதிரி டீஸ் பண்ணுற மாதிரியே தான் இருக்குது. அவங்ககிட்ட சிரிச்சுக்கிட்டே என்ன டீஸ் பண்ணுற பாருடி, நீ செத்த அப்படின்ற மாதிரி அவங்க மனசெல்லாம் நினச்சிக்கிறாரு. அத்தை மாமா வாங்க, உள்ள வாங்க. வரேம்மா, எப்படிமா இருக்க வயன்? என்ன சாரினாலே நீ இன்னும் அழகாக இருக்க. என் குட்டி வயன், குட்டி பொண்ணா அது எப்படி இருந்தா இப்போ எப்படி இருக்க அப்படின்னு உங்கள் அத்தை உங்களை கிளி விளாண்டுருக்காங்க. போங்க அத்தை அப்படின்னு நீங்கள் சொல்லி சிரிச்சிட்ருக்கீங்க. ஸோ இப்போ உங்கள் அத்தை மாமா பையெல்லாம் எடுத்து ஓரமாக வச்சுட்டு அவங்க பேக்கெல்லாம் வந்திருக்கும்ல, ஸோ எல்லாமே ஓரமாக வச்சுட்டு இப்போ அவங்க எல்லாம் உள்ளே கூப்பிட்றீங்க. அவங்க பார்க்குறீங்க, அவரோட கண் என்றைக்குமே அவங்க விட்டு போகலைங்க. அவர் எப்போ உங்களை பார்த்தாரோ அந்த நொடியே அந்த மனுஷரோட கண் உங்களையே மட்டும்தான் ஸ்கேன் பண்ணிகிட்ருக்கு, உங்களை மட்டும்தான் பார்த்துட்ருக்காரு மனுஷன். ஸோ அச்சக்கண்ணை விடாமல் இப்படி உங்களே பார்த்துட்ருக்காரு. நீங்கள் அவங்க கண்டுக்கல, ஐ மீன் அவரை கலாய்க்கிறீங்களாமா, டீஸ் பண்ணுறீங்களாமா, ஆனால் இது எல்லாத்துக்கும் பனிஷ்மெண்ட் இருக்குங்க. ஓகே, அப்படியே விட்டுருவான்னு நினச்சிக்காதீங்க, எல்லாத்துக்கும் பனிஷ்மெண்ட் இருக்குது. ஓகே, ஸோ இப்போ அவங்க அப்படி உங்களே தான் பார்த்துட்ருக்காரு. நீங்கள் உங்கள் அத்தை மாமா கூட்டு அப்படி உள்ளே போகிறீங்க. இப்போ உங்கள் அம்மா பார்த்துட்டு ஏய் வயன் அவங்க கூப்பிடலையா அப்படின்ற மாதிரி உங்கள் அம்மா கேட்குறாங்க. நீங்கள் இப்போ தான் தேவங்கிட்ட போய் வாங்க மாமா அப்படின்னு சைலண்ட்டாக சொல்கிறீங்க. அவங்க அப்படி உங்களை சிரிச்சுட்டு வர அப்படின்ட்டு உங்கள் பின்னாடி வராரு. ஸோ இப்போ நீங்கள் அப்படியே உள்ளே போக அவங்க பின்னாடி வந்து அப்படியே உங்களோட சாரியோட முந்தானி பிடிச்சி இழுக்க நீங்கள்
மாமா என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறீங்க. இரு எல்லாம் போட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இப்போ எல்லாரையும் அதாவது கூட்டமாக இருக்கனால ஸோ அவர் உங்களை பிடிச்சி அவர் சைடு எடுத்துக்கிறாரு. இப்போ தேவங்க நீங்கள் பார்த்துட்டே இருக்கீங்க. மாமா விட்டுங்க, என்ன பண்ணுறீங்க, விடுங்க மாமா அப்படின்றீங்க. இருடி எல்லாம் போட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே எல்லாரையும் அனுப்பி வச்சுட்டு தேவங்க அப்படியே உங்களை பார்க்க நீங்கள் மாமா அதை எல்லாம் போயிட்டாங்க விடுங்க என்ன நான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறீங்க. அவங்க அப்படியே உங்கள் கையை பிடிச்சி எடுத்து அங்கே இருக்க ஒரு செவுத்தில் அவங்கள சாய்ச்சிட்டு நாடி இதுலேருந்து மாமாவை என்ன டீஸ் பண்ணுறியா, என்னை டீஸ் பண்ணி பார்க்காது பொண்டாட்டி ஆனா என்ன பொண்டாட்டியா, யார் சொன்னா நான் பொண்டாட்டியாக போகிறேன்னா யாரை பார்த்தாலும் நீ பொண்டாட்டின்னு கூப்பிடுவியா, மூஞ்ச உடச்சிடுவா, கையை விடு நான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போக ட்ரை பண்ணுறீங்க. அவங்க விடுதா. ஏய் இங்கே போகிறா அடி மேற்குட்டி மாதிரி ஓடிட்டு இருக்கா. மாமாவை பார்த்தா அப்படி கண்டுக்காத மாதிரி இடிக்கிற. எங்கள் அப்பா அம்மாவை பார்த்தா அங்கே கூப்பிட்றா. ஆனால் இந்த மாமா மட்டும் லாஸ்ட்டு கவனிப்பா. ஏய் அடி புருஷனை ஒழுங்காக கவனிக்க மாட்டியா, புருஷனை எப்படி கவனிக்கணும்னு உனக்கு வீட்டில் யாரும் சொல்லி தரலையா அப்படின்னு அவன் கேட்க நீங்கள் ஏன்னா புருஷனா, என் புருஷன் நீ இல்லைப்பா, என்னை விடு, என் புருஷன் ரொம்ப அழகாக இருப்பார், நீலாம் இல்லை, என் கையை விடு, கையை விடு மாமா அப்படின்றீங்க. ஏய் யாரையம்மா நான் தானே அது நான் யார்கிட்ட வந்து பூ சுற்றுற, ஏய் உன் வேலையெல்லாம் காட்டாத, நான் தான் உன் புருஷன், இதான் என் பொட்டாட்டு, அது இது எழுதி வச்சுருக்கு, உன் கண்ணில் தெரியுதுடி இவ்வளோ காதல் இருக்குன்னு, ஆனால் ஏன் சொல்ல மாட்டேன்னு எனக்கு தெரியல. ஆனால் இப்போ நான் சொல்கிறேன், நான் உன்னை காதலிக்கிறேன். ஐ லவ் யூ, ஐ லவ் யூ, நீ தான் எனக்கு எல்லாமே. புரியும் நம்புகிறேன். வேணா பாரு, இந்த ஃபங்க்ஷன் முடிஞ்சு போகும்போது என் பொண்டாட்டியாக தான் உன்னை கூப்பிட்டு போவேன். புரியுதாடி கிம்மோயின், என் பொண்டாட்டி கிம்மோயின் அப்படின்னு தேவங்க சொல்ல நீங்கள் ஐயோ ரொம்ப ஆசை தான், ரொம்ப ஆசையை வளர்த்துக்காதீங்க மாமா, அப்புறம் நடக்காமல் போச்சுன்னா என்ன பண்ணுவீங்க அப்படின்னு நீங்கள் சொல்ல, அது எப்படி நடக்காம போகும், நடந்து காட்டுவா அப்படின்னு சொல்லிட்டு நச்சுன்னு உங்கள் லிப்ஸில் அப்படி பச்சுன்னு வச்சுறாரு. நீங்கள் மாமா விட்டு போவோம் அப்படின்னு நீங்கள் தவிக்கிறீங்க. உங்கள் லிப்ஸில் பரதநாட்டியம் ஆடிட்டுருக்கு. அவங்க அப்படி உங்களை பிடிச்சி வச்சு கம்முன்னு ரெடி அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் நல்லா வச்சு கிஸ் பண்ணிகிட்ருக்க. உங்கள் தம்பி அக்கா அக்கா அப்படி கத்திகிட்டே வரான். விட்டு மாமா அப்படி சொல்லிட்டு அவனை ஒரு பிடிச்சி ஒரு புஷ் பண்ணிடுறீங்க. அவங்க அப்படி ஏய் அப்படின்னு சொல்லிட்டு தேவங்க அப்படியே ஒரு லிப்ஸ் அப்படியே ரப் பண்ணிக்கிட்டே ஒரு மாதிரி ரப் பண்ணிட்டு உங்களை பார்க்குற. நீங்கள் தேவங்க பார்த்துட்டு போ மாமா, சரி பொறுக்கி மாமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஓடுறீங்க. தேவங்க பார்த்துட்டு பாருடி சொன்னதை நடத்தி காட்டுறான் அப்படின்னு சொல்லிட்டு தேவங்க சிரிச்சுக்கிட்டே பாரு. அக்கா எங்கக்கா போனேன், இவ்வளோண்ணா தேடிட்டு இருந்தவனே எங்கே போனேன் அப்படின்ட்டு உங்கள் தம்பி கேட்க, இல்லைடா சைடில் என்னமோ சவுண்டு கேட்டுச்சாதான் போனேன். அப்படியா சரி அம்மா கூப்பிட்டுச்சு வா அப்படி சொல்லி உங்கள் தம்பி கூப்பிட்டு போகிறான். நீங்கள் போகிறீங்க, பின்னாடி பார்க்குறீங்க. அவங்க அப்படியே தான் உள்ளே வந்து அங்கே இருக்கவங்கள்ட்ட வந்து பேசிகிட்டு இருக்காரு. நீங்கள் அங்கே உங்கள் அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ உங்கள் அத்தை மாமாலாம் வந்திருப்பாங்களே, ஸோ அவங்களுக்கு சாப்பாடுலாம் எடுத்து வைக்கணும்னு சொல்லிட்டு ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கீங்க. தேவங்க சைடில் வந்து வைக்க வரீங்க. தேவங்க அப்படி உங்களையே பார்க்குறான். நீங்கள் மாமா பார்க்காத மாமா, என்ன கொல்ற மாதிரி பார்க்குறேன், சாப்பிட அமைதியா அப்படின்னு அப்படி கொஞ்சம் பொறுமையாக சொல்கிறீங்க. அப்படி தாண்டி பார்ப்பேன் அப்படின்னு அவங்க சொல்லிக்கிட்டே ஒரு சாப்பிட்றாரு. போ மாமா நீ சரியா பொறுக்கி மாமா, ஏய் போயிட்டுடி அப்படின்னு அவங்க சொல்ல, நீங்கள் சரி போ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மட்டும் சாப்பாடு எல்லாருக்கும் வச்சுட்ருக்கீங்க. இது எல்லாமே உங்கள் அத்தை பார்த்துட்டு தான் இருக்காங்க பொறுமையாக. ஆனால் அவங்க கண்டுக்காத மாதிரி இப்படி அமைதியாக இருக்காங்க. நடத்துங்க அப்படின்ற மாதிரி தான் அவங்க பார்த்துட்ருக்காங்க. ஸோ இது எல்லாமே இப்படி போயிட்டுருக்கு. இப்போ உங்கள் அத்தை தென் உங்கள் அப்பா அம்மா தென் உங்கள் அத்தை மாமா எல்லாமே உட்காந்துட்ருக்காங்க. அவங்க நீங்களும் வெளியே தான் அப்படி உட்காந்துட்டு அங்கே ஒரு லைக் எப்படி சொல்கிற டேங்க்கு போல் இருக்கும். ஸோ அங்கே தண்ணி எல்லாமே வரும். அங்கே தான் உட்காந்துருக்கீங்க நீங்கள் உங்கள் தம்பி கூட. அப்போது இப்போ அவங்க அப்படியே வராரு. நீங்கள் அதே உட்காந்துட்டு அப்படியே தான் உட்காந்துருக்கீங்க, எதுவுமே பேசலை, ஜஸ்ட் உட்காந்துட்டு உங்கள் தம்பிக்கிட்ட சும்மா பேசிகிட்டு இருக்கீங்க. இப்போ உங்கள் மாமா வராரு, அது நம்ம அவங்க வராரு. ஓய் கிளம்புடா அப்படின்னு ஜஸ்ட் ஒரு வேர்ட் தான் சொல்ல. என்ன மாமா அக்கா கூட எதாவது பேச போகிறீங்களா என்ன அப்படின்னு அவங்க தம்பி கேட்க, மச்சான்
கிளம்புங்க மச்சான் அப்படின்ற மாதிரி எங்கள் தேவங்க அப்படியே சொல்ல உங்கள் தம்பி ஓடியே போயிடுறான். நீங்கள் மாமா என்ன மாமா பண்ணுற, சின்ன பையன்ட்ட என்ன சொல்கிற? அவனை சின்ன பையன், நீ ஏன் இந்த மாதிரி இருக்க, உன் தம்பி அப்படி இருப்பான். நான் பொண்டாட்டி தனி உட்காந்து என்ன பண்ணுற? என் புருஷனை நினச்சிட்ருக்கேன். ஓ, என்ன நினச்சிடுவியா? அதாவது வந்துட்டனே, நீ தான் என் புருஷன் யார் சொன்னா? இதோ மேலே நிலா மாதிரி இருக்குல்ல, அவன் தான் என் புருஷன். அவரோட முகம் ரொம்ப அழகாக வெள்ளையா இந்த நிலா போல் இருக்கும், உருண்டையா, ரொம்ப அழகாக இருப்பார் என் புருஷன், தெரியுமா மாமா அப்படின்னு சொல்ல தேவங்களாம். அப்படியா, அவன் என்னோட அழகாக இருப்பானாடி அப்படி தேவங்க கேட்க, நீங்கள் தேவங்க அப்படி கொஞ்ச நேரம் பார்க்குறீங்க, தேவங்க அப்படி உங்களை பார்க்க ஒரு சின்ன ஐ கான்டாக்ட் உங்களை போகுது. ஸோ இப்போ நீங்கள் தேவங்கள அந்த ஐ கான்டாக்ட்லேருந்து எடுத்துடுறீங்க. ஸோ ஏன் உள்ளேருந்து உங்களை கூப்பிட்றாங்க, நீங்களும் சரின்னு சொல்லிட்டு என்னடான்னு சொல்லிட்டு போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு பார்க்குறீங்க. பார்த்தா அங்கே உங்கள் ஃபேமிலியும் தேவங்களோட ஃபேமிலியும் தாம்பளத்தட்டு மாற்றிக்கிறாங்க. யா, அதாவது உங்கள் ஃபேமிலியில் இருக்கவங்க உங்களை பொண்ணு கேட்குற சொல்லி தேவங்க உங்களுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கலான்ற மாதிரி பேசுகிறாங்க. ஸோ இதை நீங்கள் ஒரு மணின்னு பார்க்குறீங்க. தேவங்க அப்படி சிரிச்சுக்கிட்டே, ஓய் பொண்டாடி ஆடி இப்படி பார்க்குற அப்படி சொல்லி இப்போ உங்களை கேட்குறாரு. நீங்கள் அப்படி இது ஒரு மாதிரி டியரி ஐஸோடு பார்க்குறீங்க. இப்போ தேவங்க உங்களை பார்த்துட்டு, பொண்டாடி ஆடி அப்படி சொல்லி கேட்குறாரு. இன்னும் உங்கள் ஃபேமிலி இருக்கவங்க உங்களையும் தேவங்களையும் பார்க்கல, ஜஸ்ட் உங்களை கூப்பிட்டுருப்பாங்க. நீங்கள் இப்படி பார்க்குறீங்க. அவ்வளோ கண்ணில் கண்ணீர், ஆனந்த கண்ணீர் தான், ஹாப்பி டியர்ஸ் தான். இப்போ தேவங்க அப்படி உங்களை ஃபேஸை கப் பண்ணி, லவ் பொண்டாட்டி அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணிட்டு, அந்த அவன்கிட்ட அப்பயே சொன்னால, உனக்கு பிடிச்சிருக்காடி, நான் உனக்கு கல்யாணம் பண்ணிக்கலாமா, நீ சொல்லடி, இந்த மாமா உனக்கு பிடிக்குமா, மாமா மாமா இப்போ பார்த்தாலும் சொல்லிட்டே இருப்பியாடி, ஓ மாமா உனக்கு ரொம்ப பிடிக்குமாடி அப்படின்னு தேவங்க கேட்க, நீங்கள் சத்தியமாக எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்க மாட்டீங்க. தேவங்க அப்படி நீங்கள் ஹக் பண்ணிக்கிறீங்க. மாமா இதெல்லாம் எப்போ நடந்துச்சு, என்கிட்ட ஒரு வார்த்தை நீ சொல்லலாம் அப்படி கேட்குறீங்க. இது சஸ்பென்ஸாக இருக்கணும் தாண்டி உங்ககிட்ட சொல்ல பொண்டாடி. சரி எதுக்கு அழுற, அதான் மாமா இங்கே தானே இருக்கா, ஏண்டி அழுகுற அப்படின்னு சொல்லி தேவங்க கேட்குறாரு. நீங்கள் லவ் யூ மாமா, எனக்கு கூட ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தேம்பி அழ ஆரம்பிக்கிறீங்க. என்னடி குழந்த மாதிரி அழுதுட்ருக்க, சரி அம்மா கிட்ட பிடிச்சிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நல்லா டைட்டாக ஹக் பண்ணிக்கிறீங்க. அவங்க உங்களுக்கு நல்லா ஹக் பண்ணிவிட்டு அப்படி உங்கள் ஃபோரில் கிஸ் பண்ணிட்டு, சரி சரி பொண்டாட்டி அழாதடி, லவ் யூண்ணா, அழக்கூடாது சரியா, மாமா இங்கே போக மாட்டேன், ஓ மாமா உனக்கு மட்டும்தான், அவங்க உனக்கு மட்டும் தாண்டி புரியுதா, சாரிடி இதனால் உன்னை வெயிட் பண்ண வச்சிட்டா, ஆனால் இதுக்கப்புறம்லாம் கிடையாது, இன்னொரு 2 வீக்ஸில் உனக்கும் எனக்கு கல்யாணம் புரியுதா, இன்னும் 2 வீக்ஸ் மட்டும்தான், இங்கே தான் இருக்க போகிறோம் பொண்டாட்டி, உன்னையே பார்த்துட்டு இதுக்கப்புறம்லாம் என்னால் வெயிட் பண்ண முடியாது, வீட்டில் பேசிட்டேன், அவங்களும் ஓகே சொல்லிட்டாங்க, அதான் நான் இதுக்கப்புறம் இங்கே தான் உன் கூட தான் இருக்க போகிறேன் சரியா, மேடம்க்கு ஓகே தானா அப்படின்னு அவங்க கேட்க, நீங்கள் போமாம்மா இப்படிலாம் நீ பண்ணுவேன்னு சத்தியமாக நான் எதிர்பார்க்கல தெரியுமா, இங்கே பாருடி வாழ்க்கையில் அன்எக்ஸ்பெக்டடாக வரதாண்டி ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் பார்த்தியா, சொல்லிட்டனால ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்காது, சொல்லாமனால தானே இப்போ உன் கண்ணில் இவ்வளோ ஒரு கண்ணீர், சொல்லு பண்ணாடு அப்படின்னு சொல்லும் போது அவங்க நீங்கள் நல்லா ஹக் பண்ணிவிட்டு போமாமா அப்படின்னு நீங்கள் சொல்ல, உங்கள் ஃபேமிலியில் இருக்கவங்க அவங்க ஃபேமிலியில் இருக்கவங்களாம் பார்க்குறாங்க. ஸோ அதெல்லாம் அவங்க பார்க்க அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, 2 ஜோடியும் சேர்த்து வச்சிட்டோமேன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. அப்படி வாங்க 2 வீக்ஸ்க்கு அப்புறம் பார்க்கலாமா. ஸோ யா உங்கள் மேரேஜும் அவங்களோட மேரேஜ் தான். அவங்க அப்படியே அங்கே உட்காந்துருக்காரு. இப்போ நீங்கள் ஒரு ரெட் கலர் சாரீ, தமிழில் இருக்க மாதிரி தான் ஒரு ரெட் கலர் டார்க் சாரீ கழுத்தில் மாலையோட அப்படி தேவங்கிட்ட வந்து உட்காடுறீங்க. ஸோ உங்களுக்கு தேவங்கும் அது ரொம்ப மெமரபுளான டேவாக இருக்க போகுது. ஸோ நீங்கள் அது நல்லா என்ஜாய் பண்ண சொல்லிட்டு தேவங்க பக்கத்தில் நல்லா க்ளோஸாக உட்காந்துக்கிறீங்க. தேவங்க ஹேண்டை நல்லா டைட்டாக ஹோல்ட் பண்ணிவிட்டு அங்கே இருக்க மந்திரம்லாம் அங்கே ஐயோ சொல்லிகிட்ருக்க, அதையும் நீங்கள் ஒன்று ஒன்றா சொல்ல தேவங்க சொல்ல அப்படியே அந்த டே ரொம்ப நல்லா போயிட்டுருக்கு. உங்கள் பேரண்ட்லாம் ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க, உங்கள் அம்மாலாம் ஹாப்பி டேஸ் விட்டுட்ருக்காங்க. உங்கள் அம்மா தென் தேவங்களோட அப்பா அம்மாலாம் அப்படியே நின்று பார்த்துட்ருக்காங்க. தென் அப்படியே ஆயிடுது அவங்ககிட்ட தாலி கொடுக்க
இப்போ தேவங்க உங்களை பார்த்துக்கிட்டே கட்டுவாடு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. கட்டு மாமா, நீ கட்டாமல் வேறு யார் கட்ட போகிற? கட்டு மாமா அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. தேவங்க அப்படியே அந்த தாலி எடுத்து உங்கள் கழுத்தில் கட்டுறாரு. ஸோ அது ரொம்ப உங்களுக்கு அழகாகவே இருக்குது. ஸோ அங்கே இருக்கவங்களாம் எல்லாருமே இந்த அர்ச்சனை தூவி விடுறாங்க. ஸோ ரொம்ப ஹாப்பியாக உங்களுக்கு போயிட்டுருக்கு. ஸோ அந்த மூமெண்ட் நல்லா நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. அதுக்கப்புறம் என்ன, நீங்களும் தேவங்க அப்படி உட்காண்ட்ருக்கீங்க. இப்போ ஐயர் அப்படி குங்குமம் கொடுக்க, இப்போ தேவங்க அப்படி உங்கள் தாலிக்கும் அப்புறம் உங்கள் முடிச்சு போட்ட இடத்துக்கும் தென் உங்கள் நெத்திலையும் அழகாக தேவங்க வைக்கிறாரு. அப்போது அப்படி தேவங்க உங்கள் ஃபோரில் கிஸ் பண்ணிட்டு லவ் யூடி பொண்டாடி, இதுக்கப்புறம் உனக்கு பொண்டாடி கூப்பிடலாம்ல, பொண்டாட்டி தானே நீ அப்படின்னு சொல்லி இப்போ தேவங்க கேட்க, நம்ம பொண்டாட்டி மட்டும்தான் இல்லை, நான் தான் உனக்கு எல்லாமே, என்னை எப்படி வேணால் கூப்பிடு மாமா அப்படின்னு நீங்கள் கண்ணீரோடு சொல்லிகிட்ருக்கீங்க. தேவங்க அப்படி சரிடி அழாத என்ன, ஐம் ஆல்வேஸ் வித் யூ அண்ட் அப்படின்னு சொல்லி தேவங்க உங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணுறாரு. ஸோ நீங்களும் தேவங்க நல்லா ஹக் பண்ணிக்கிறீங்க. ஸோ அப்படி உங்கள் அப்பா அம்மாக்கெலாம் ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. ஏன்னா உங்கள் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் ஆஃப் த ஸ்டோரியிலே சொல்லியிருப்பாங்க எனக்கு சீக்கிரமாக கல்யாணம் பண்ணணும் அப்படின்ட்டு. இப்போ உங்களுக்கு மேரேஜ் முடிஞ்சிச்சு, எப்படி நடந்துச்சுன்னே தெரில, டக்கு டக்குன்னு நடந்த மாதிரி இருக்குது அவங்க அப்பா அம்மாக்கெலாம். அப்புறம் அவங்க வந்த கெஸ்ட்டு எல்லார்ட்டையும் பேசிகிட்டு இருக்காங்க. அவங்களோட ஃப்ரெண்ட்ஸு ரிலேஷன்ஸ் கிட்ட எல்லார்ட்டையும் பேசிகிட்டு இருக்காங்க. எல்லாருமே உங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு கிஃப்ட்லாம் கொடுக்குறாங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே வராங்க. ஸோ அது ரொம்ப அழகாகவே இருக்குது அந்த டே. ஸோ டைம் எல்லாமே ஸ்கிப் ஆகிடுச்சா, தேவங்க உங்கள் கூட தான் உட்காந்து சாப்பிட்டுட்ருக்காரு. நீங்கள் தேவங்க கூட்டி விட, தேவங்க உங்களை கூட்டி விட அந்த மூமெண்ட் ரொம்ப மெமரபுளாக ஆகுது. ஸோ அது இன்னுமே ரொம்ப அழகாக இருக்குது. நீங்கள் அதுக்கப்புறம் நேராக உங்கள் வீட்டுக்கு தான் வரீங்க. ஏன்னா தேவங்களோட வீடு கொரியாவில் இருக்குது. ஆனால் தேவங்க என்ன சொல்லியிருப்பாருன்னா, நான் 5 months வாங்கி கூட இந்த கிராமத்தில் தான் வாழ போகிறேன். ஏன்னா அவர் பிறந்தது எல்லாமே கிராமம் தான். அதுக்கப்புறம் தான் அவர் சிட்டிக்கு போகிறேன்னு சொல்லிட்டு போயிருப்பார், கொரியாவுக்கு போயிருப்பார். ஏன்னா அவருக்கு ஜாப் எல்லாமே அங்கே கொரியாவில் தான் கிடச்சிருக்குமே. ஸோ இப்போ என்ன சொல்லிட்டாருன்னா, நான் 5 months வாங்கி கூட இங்கே இந்த கிராமத்தில் தான் இருக்க போகிறேன். ஏன்னா அவர் கிராமம் ரொம்ப மிஸ் பண்ணியிருப்பார். அவர் பிறந்ததுலேருந்து வாழ்ந்தது எல்லாமே கிராமம் தான். அது எல்லாமே மிஸ் பண்ணியிருப்பார். அது திரும்ப கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் தேவங்க இப்போ உங்கள் கூடயே தான் இருக்கார். நீங்களும் தேவங்க கூடயே தான் இருக்கீங்க. இப்போ நீங்களும் தேவங்க வீட்டுக்கு ஃபைனலி வந்தாச்சு. அதானே உங்களுக்கும் தேவங்கும் பாலும் வாழைப்பழமும் தராங்க. அது நீங்களும் தேவங்க நல்லா சாப்பிட்றீங்க. இப்போ தேவங்களோட அப்பா அம்மாலாம் பார்த்துட்டு, சரிப்பா தேவங்க, எங்களுக்குன்னு ஒரு வீடு இருக்குல்ல கிராமத்தில், பக்கத்து தெரு தான், நாங்கள் அங்கே இருக்கோம், நீங்கள் இங்கே சந்தோஷமாக இருங்க என்ன அப்படி சொல்லிட்டு இப்போ அவங்களோட அப்பா அம்மா கிளம்பிட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு அங்கே ஒரு வீடு இருக்குது. ஸோ அதாவது நம்ம என்னோடய அப்பா இருக்கார்ல, அவரோட சிஸ்டர், அதாவது அவங்களோட அம்மா இருக்காங்களா, அவங்களுக்கு ஒரு வீடு இருக்கும், அங்கே தான் போகிறாங்க. ஸோ இப்போ நீங்கள் இப்போ உங்களுக்குன்னு ஒரு ரூம் கொடுத்தாச்சு. ஸோ இப்போ அப்படியே ஒரு நைட் ஆகுது. யா தட்ஸ் யோர் வெட்டிங் நைட். பெட் எல்லாமே ரொம்ப அழகாக அரேஞ்ச் பண்ணி ரொம்ப அழகாக இருக்குது. இப்போ அவங்க அங்கே தான் உட்காண்ட்ருக்காரு. அவர் பார்க்குறாரு, பெட்டெல்லாம் ரொம்ப அழகாக மல்லிகைப்பூ போட்டு ரோஸ் போட்டு செம்மையாக பண்ணியிருக்காங்க, ரொம்ப அழகாக டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. உங்கள் தம்பி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே பண்ணது தான் அது. இப்போ நீங்கள் கையில் பால் சொம்போட அவங்க பக்கத்தில் உட்காடுறீங்க. அழகாக வெக்கப்பட்டுக்கிட்டே உங்கள் மாமா பக்கத்தில் வந்து உட்காடுறீங்க. அப்படி அவங்க உங்களை பார்த்துட்டு, ஒய் அடி வெக்கமா அப்படி சொல்லி கேட்குறாரு. ஆமாம் அப்படின்ட்டு இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, தேவங்களோட காலை அப்படி பிடிக்கிறீங்க. தேவங்க அப்படி அப்படி பண்ணுற, இல்லை மாமா, அம்மா தான் உங்கள் காலை தொட்டு ஆசீர்வாதம் வாங்கணும்னு சொன்னாங்க, அதுதான் அப்படின்னு நீங்கள் போகிறீங்க. தேவங்க உங்களை பிடிச்சிட்டு, இதெல்லாம் இங்கே வேணாம் சரியா, மாமாவுக்கு இதெல்லாம் பிடிக்காது புரியுதா பொண்டாட்டி அப்படின்னு சொல்லும் போது நீங்கள் டக்குன்னு டேரி அப்படியே கண்ணுக்கு உங்கள் கண்ணு அப்படியே கலங்குது. தேவங்க பார்த்துட்டு, என்னாடி அப்படின்னு சொல்லி கேட்கும் போது, இல்லை மாமா, நான் நிறைய கிராமத்துலலாம் பார்த்துருக்கேன், அவங்கவுங்க நிறையா லவ் மேரேஜ்லாம் பண்ணி கேள்விப்பட்டிருக்கேன். அவங்க வீட்டுக்காரங்களாம் ரொம்ப ரொம்ப இதாக இருப்பாங்களாம்மா, இப்படி சொல்கிறது, ரொம்ப கட்டாயப்படுத்தி விஷயங்கள்லாம் பண்ண வைப்பாங்க. பொண்ணுங்களெல்லாம் வேலைக்கு போகாமல் அவங்கள வீட்டிலே வேலை செய்ய சொல்லி ரொம்ப டார்ச்சர் பண்ணுவாங்களாம்மா. ஆனால் நீங்கள் அது எதுவுமே இல்லாமல் எனக்கு கிடச்சிருக்கீங்களா, அது எனக்கு கண்ணு திடீர்னு கலங்குது மாமா அப்படின்னு நீங்கள் கண் கலங்கி சொல்கிறீங்க. பாருடி, உனக்கு உன் மாமா பற்றி தெரியும்ல, நான் தான் சொன்னல, நான் உனக்கு நீ எனக்கு இடத்துல நின்று யோசிப்பேன் புரியுதா, புரியாண்டி, நான் இடத்துல நின்று யோசிப்பேன். எந்த விஷயம் நடந்தாலும் இடத்துல நின்று அது எனக்கு கரெக்டாக இருக்குமா, அந்த இடத்துல இருந்தால் என்ன பண்ணுவேன் அப்படி நான் யோசிப்பேன்டி. அதுக்கப்புறம் எதாக இருந்தாலும்
புரியும் நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம டேடி, இது நம்மளோட டே. அப்போனா அது எவ்வளோ அழகாக நம்ம கொண்டு போகணும். அதை விட்டுட்டு போய் அழுதுகிட்டே இருந்தால் என்னடி அர்த்தம்? அப்போ என்ன பண்ணணும் அப்படி சொல்லி கேட்குறீங்க. இப்போ வழிக்கு என்ன பண்ணணுமா? நிறைய பண்ணலாமே. எனக்கு நிறைய ஆசைகள் இருக்குடி, நிறைய பண்ணணும்னு. ஒன்று ஒன்றா பண்ணுவோமா அப்படி சொல்லிட்டு அவங்க சீக்கை ரெண்டுத்தையும் பிடிச்சி அப்படியே கிஸ் பண்ணுறாரு. நீங்கள் நாமா உனக்கு இந்த இங்கிலீஷ் கிஸ்ஸை தவிர வேறு எதுவுமே தெரியாதா? ஓய் ஆடி அம்மா பார்த்து இப்படி இப்படி கேட்டா எனக்கு இதை தாண்டி நிறையாவே தெரியும். ஏன்னா அம்மாவும் வேலையை கட்டுவா. ஓ மாமா எனக்கு ஒரு மாதிரி வெக்கமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஓய் நான் வைக்கோம் நீங்கள் வெக்கத்தெல்லாம் தூக்கி போட்டு நிறைய விஷயங்கள் பண்ணலாண்டி. அம்மா பற்றி என்ன கேட்டா இங்கிலீஷ் கிசை தவிர ஒன்று வேறு எதுவும் தெரியாதுன்னு கேட்டல. இன்னைக்கு பாரு மாமா இதை தாண்டி என்ன பண்ணுறேன்னு அப்போண்டாடி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுறாருன்னா அப்படி உங்களை பொறுமையாக பெட்டில் தாய் அப்படி படுக்க வைக்கிறாரு. மாமா வலிக்குமா அப்படி கேட்குறீங்க. அடிப்பாவி தெரியுமா உனக்கெல்லாம்? இல்லை நான் என் ஃப்ரெண்டு சொல்லி தான் கேள்விப்பட்டேன் இதெல்லாம் வலிக்குன்னு. அவள் சொல்லிகிட்டு இருந்தான் மனரம், அதை பற்றி தான் கேட்டுட்டு இருந்தான் என்ன நடக்கும் அப்படின்னு. நல்லா ஃப்ரெண்டுடி உனக்கு, நல்லா ஃப்ரெண்டு. மாமா வலிக்காம ஜென்ட்டில் பண்ணுறான் தெரியா? கட்டிலாம் உடச்சிட மாட்டேல்ல, இது என்னோட கட்டில் தான், உடச்சிட மாட்டியே. அது நீ இருக்கிறத பொறுத்து. நீ ஒழுங்காக கோஆப்ரேட் பண்ணனா ஒழுங்காக முடியும். இல்லை மாமா வேணாம் அப்படின்னு ஆட்டம் போட்டால் மாமாவை ரொம்ப ஏற்றி விடுற மாதிரி இருக்கும். மாமா மூடு ஏற்றுனா எப்படி இருப்பேன் தெரியுமா உனக்கு? இன்றைக்கி பார்ப்பேன். சரிடி போகலாமா அப்படி சொல்லிட்டு தேவங்க அப்படியே உங்களோட நெக்கு கிட்ட தான் அப்படியே செம்மையாக கிஸ் பண்ணுறாரு, பைட் மார்க்ஸ் கொடுக்குறாரு. ஆமாம் ஆமாம் அப்படின்னு தேவங்களோட அந்த ஷர்ட்டை பிடிச்சிக்கிறீங்க. தேவங்க அப்படியே சொல்லி பண்ணுறாடி பொறுமையாக பண்ண. இப்படி கருத்தில் கடிச்சோன்னா வெளியே வந்து பார்த்தாங்கன்னா என்ன நினைப்பாங்க? கொசு கடிச்சிச்சு சொல்லு. கொசுவா? எது இந்த கொசு தேவங்க அப்படி சொல்லி கேட்குறீங்க. ஏய் பேர்லாம் சொல்கிறியா நீ? என் பேர் சொல்கிறேன், இந்த உதட்டுக்கு கடிப்போமா அப்படி சொல்லிட்டு உங்கள் உதடு அப்படி கடிப்பாரா. லைட்டாக ப்ளீட் ஆகிடுது. மாமா பாரு பொண்ணாயிடுச்சு, ரத்தம் வருது. இந்த ரத்தத்துக்கு இப்படி பேசணுன்னா கீழெல்லாம் ரத்தம் வந்தால் என்னடி பண்ணுவேன்? ஏன்னா ஒன்றும் இல்லை, நீ பொறுமையாக பாரு அப்படி சொல்லிட்டு அவங்க அப்படியே தான் நெக்கெல்லாம் அப்படி பைட் பண்ணி அங்கே அப்படியே லைட்டாக கடிக்கிறாரா. உங்களுக்கு ஸ்கின் ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கனால லைட்டாக ப்ளீட் ஆகிடுது. மாமா என்ன மாமா இப்படி கடிக்கிறா? என் பொண்டாட்டி டேஸ்ட்டாக இருக்காளா, அதான் கடிக்கணும் தோணுச்சு, கடிச்சிட பொண்டாடி. சாரி அண்ணா, நீங்கள் என்னோடதில்ல. பொறுமையாக இல்லை, ஃபாஸ்ட்டாகவே பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே அவங்க நெக்கிலேருந்து நேரங்க ஜஸ்ட்டு ட்ராவல் பண்ணுறாரு. அப்படியே அவங்க சாரி லைட்டாக விளக்குறாராம். உங்களுக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. ஆமா சாரி விளக்காத அப்படின்றீங்க. ஏன்டி? இல்லை இது எல்லாமே நான் தான் பண்ணேன், இந்த ஃப்ளீட்லாம் நான் தான் அழகாக எடுத்தேன் தெரியுமா, நீ கழிச்சு போட்டேன்னா இப்படி யார் எடுக்கிறது அப்படின்னு சொல்லும் போது அவங்க தலை அடிச்சுட்டு அடிப்பாவி மாமா என்ன மூடில் இருக்கா, நீ என்னன்னா இவ்வளோ கஷ்டப்பட்டு மடிச்சனே, அது பண்ணனே இது பண்ணனேன்ற ஓடிட்டா அப்படி சொல்லிட்டு ஒரு தான் இழுக்கிறாரு. சாரி ஃபுல்லாகவே வந்துடுது. ஐ மீன் அந்த முந்தானிலேருந்து எல்லாமே வந்துடுது. மாமா அப்படின்றீங்க. என்னாடி சும்மா இருப்பாடாடி மாமா, மூட கடுப்பேற்றாத. அப்புறம் மூடு போயிடுச்சு நல்லா இருக்காது, இதுக்கெல்லாம் மூடு வேணும், கம்முனு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படின்னா பொறுமையாக உங்களுக்கு அப்படியே ஜஸ்ட் எல்லாமே ரொம்ப அழகாக அப்படியே கிஸ் பண்ணிக்கிட்டே ரொம்ப ஹெப்புக்கிட்ட வராது. இதுதான் என்னை ரொம்ப அடிக்ட் ஆக வச்ச இடம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஹிப் செயின் நீங்கள் போட்டுப்பீங்க, அதை அப்படியே அழகாக பல்லால் கடிச்சு தூக்கி போட்டுட்டாரு. நீங்கள் மாமா அது நீ வாங்கி கொடுத்தது தான் தெரியுமா உனக்கு அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஓ ஆமாம் இல்லை, போன வருஷம் வாங்கி கொடுத்ததா? அன்றைக்கி தெரியாதமா ரூமில் வச்சுட்டு போனேன், எனக்கு கண்டுபிடிச்சிட்ட பற்றி அதை நான் தான் வாங்கி கொடுத்தேன்னு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்க, நீங்கள் அப்புறம் நீ வைக்காமல் வேற யார் வைப்பா? அன்றைக்கி என் ரூமில் நீ குடுக்குன்னு ஓடும் போதே கண்டுபிடிச்சிட்டேன், அது நீ தான் வச்சேன்னு அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. பரவாயில்ல, என் பொண்டாட்டி தெரியும் எனக்கு கேடியாக தான் இருக்கா. இன்றைக்கி இந்த கேடி புருஷனுக்கு கேடி பொண்டாட்டி கரெக்டாக தான் இருக்கும்.
அப்படின்னு சொல்லிட்டு தேவங்க அப்படி உங்கள் ஹிப் எல்லாமே கிஸ் பண்ணிட்டே உங்கள் பாவாடை பார்க்குறாரு. நீங்கள் தேவங்க பார்க்க இதை எடுத்துருவா பொண்டாட்டி அப்படின்னு சொல்லி தேவங்க கேட்க ஆமாம் அப்படின்றீங்க. இதெல்லாம் எடுத்தால் தாண்டி நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் எடுத்துடுறாரு. இப்போ உங்கள் லெக்கு பார்க்குறாரு, ரொம்ப அழகாக இருக்கா. மனுஷனால் அதை கண்ட்ரோல் பண்ண முடியல. அங்கேயும் அப்படி கிஸ் பண்ணிட்டு பொறுமையாக உங்கள் ஃபிங்கர்ஸ் கிட்டே வந்து உங்கள் கோல்ஸ் எல்லாம் தொட்டு பார்த்துட்டு இதுதானே என்னை ரொம்ப மயக்குச்சு நான் வந்தப்போ அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயும் ஒரு கிஸ் பண்ணிவிட்டு அப்படியே மேலே வராரு. இப்போ உங்கள் செஸ்ட்டு பார்க்குறாரு, அது பார்க்க இன்னும் அழகாக இருக்கா. அது அப்படியே பொறுமையாக பிடிச்சி செம்மையாக பண்ணிகிட்ருக்காரு, கிஸ் பண்ணி ப்ளே பண்ணிகிட்ருக்காரு. உங்களுக்கு அது பண்ண ப்ரெஷர் ஏறுதான். ஸோ தான் அப்படியே தான் இப்போ உங்கள் மேலே அப்படி கம்ஃபர்டபுளாக உட்காந்துட்டு பொண்டாட்டி எந்த பார்க்குறியாடி அப்படி சொல்லி கேட்கும்போது நீங்கள் தேவங்க ஒரு மாதிரி ஷையாக பார்க்குறீங்க. தேவங்க அப்படியே ஒரு மேலே இருக்க ஷர்ட்டை தூக்கி போட்டுட்டாரு. அப்போ அவரோட ஆப்ஸ் எல்லாம் பார்க்குறீங்க, இன்னும் அழகாக இருக்குது. மாமா இவ்வளோ அழகாக வச்சுருக்கா, ஜிம்லாம் போவியா அண்ணா அப்படி கேட்குறீங்க. ஆமாண்டி ஜிம்மு எல்லாமே போவேன், உனக்காக தான் செதுக்கி வச்சுருவேன், நல்லா இருக்க பாரு தொட்டு பாரு அப்படி சொல்லி உங்கள் கை ஆட்டோமேட்டிக்காக போய் பார்க்குது. நீங்கள் அதை டச் பண்ணி அப்படியே அழுத்தேதி பார்க்குறீங்க. அவங்க அந்த ஃபிங்கர்ஸ் எல்லாமே குட்டி குட்டியாக என்னமோ இது இந்த மயில் ரகம் இருக்குல்ல, மயில் இறகு, அது அப்படியே அவரோட உடம்பை தடவி விட்ட மாதிரி இருக்குது. அப்படி தான் இருக்குது உங்கள் ஃபிங்கர்ஸ் எல்லாம் குட்டி குட்டியாக இருக்கா. ஸோ அது அவங்க ரொம்ப பிடிச்சிருக்கு. எப்படியா மேலே தடவிட்டு வந்தா அது எப்படி கீழேயும் பண்ணும்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இப்போ அப்படி தான் கீழேயும் வந்து ஒரு எல்லாத்தையும் அண்டர்ஸ் பண்ணிட்டாரு. நீங்கள் பார்க்குறீங்க, மாமா என்னது இது அப்படின்றீங்க. உன்னை பார்த்தோன்னே உன் நல்லா பெருசாகிட்டான்டி. சரி ஓகே, போகலாமா ப்ராசஸ்க்கு போவோமா, நம்மளோட வேலையை ஆரம்பிக்கலாமாடி. ஏன்னா அப்போ இவ்வளோ பண்ணது அது எல்லாமே சும்மா ட்ரெய்லர் மட்டும் தான், இப்போ தான் மெயின் பிக்சரு அப்படின்னு சொல்லிட்டு தேவங்க அப்படியே கம்ஃபர்டபுளாக உட்காந்துட்டு அப்புறம் உங்கள் 2 லெக்ஸுக்கும் நடுவில் வந்துட்டு பொண்டாடி உள்ளே விட போகிறேன், கற்றுக்கூடாது சரியா, பொறுமையாக பண்ணுறான், கோஆப்ரேட் மட்டும் பண்ணு, என் மூட ஏற்றுற மாதிரி எதுவும் பண்ணாது சரியா, இந்தா என் ஷோல்டர் பிடிச்சிக்கோ அப்படி சொல்லிட்டு உங்கள் 2 கையை எடுத்து அவரோட ஷோல்டரில் போட்டுட்டு அப்படி பொறுமையாக இன்சர்ட் பண்ணுறாரு. மாமா வலிக்குது மாமா அப்படின்னீங்க. தேவங்களோட ஷோல்டர் அப்படி பிடிச்சி ப்ரெஸ் பண்ணும்போது உங்கள் நகத்தில் இருக்கிற அந்த இதெல்லாமே படுது. தேவங்க அப்படி நடிக்கிற அப்படி சொல்லிட்டு அப்படியே பொறுமையாக உள்ள போனவர் இப்படி லைட்டாக மூவ் பண்ணும்போது உங்களுக்கு உயிர் பொறுமை வலிக்குது, அம்மா வலிக்குது அப்படி நீங்கள் கத்த ஆரம்பிச்சிடுங்க. சரி பொண்டாட்டி இருடி அப்படி சொல்லிட்டு அவர் ஸ்லோவாக இன்சர்ட் பண்ணி எடுத்துகிட்டு இருக்காரு. நீங்கள் அம்மா பொறுமையாக பண்ண அப்படி நீங்களும் கொஞ்சமாக மூவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறீங்க. அவங்க இதுக்கப்புறம் பொறுக்க முடியல, மனுஷன் வேகமாக போனார், அப்படியே அல்ட்ரா லெஜண்டுக்கு வேகமாக போயிட்டுருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் அந்த கட்டில் பார்க்கணுமே, அது இன்னும் வேகமாக அப்படியே ஆடுது. நீங்கள் மாமா கட்டில் ஆடுது, பொறுமை அப்படின்ட்டு நீங்கள் ஒரு பக்கம் மூவ் பண்ணிகிட்ருக்கீங்க. சரி ஓகே ஓகே பொண்டாட்டி சொல்லிட்டு அவர் அப்படியே தான் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ அது அப்படியே ஒரு 2 ரவுண்ட்ஸ் போயிருக்கோம். அதுக்கப்புறம் நீங்கள் ரொம்ப டயர்ட் ஆகிட்டீங்க. மாமா போதும் ஏட்டு மாமா அப்படின் போது அவங்க எடுத்துடுறாரு. எல்லாம் முடிச்சுட்டு அவர் ஒரு அளவு இதானதுக்கப்புறம் அவர் எடுத்துடுறாரு. இப்படி உங்களை பார்க்குறாரு. நான் பொண்டாட்டி லஞ்சா போ மாமா எப்படி வலிக்குது தெரியுமா அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. சரி இரு அப்படி சொல்லிட்டு அவரோட ஹேண்ட் எடுத்துகிட்டு போய் அங்கே கொஞ்சம் அப்படி தான் பண்ணுறாரு. அது உங்களுக்கு லைட்டாக ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்குது, கொஞ்சம் பெயின் ரிலாக்ஸாக இருக்குது, ப்ளஷராக இருக்குது. நீங்கள் தேவங்க நல்லா ஹக் பண்ணிவிட்டு அவர் மேலே காலை தூக்கி போட்டுட்டு அப்படியே படுத்துருக்கீங்க. அவர் அப்படியே அந்த பெட்ஷீட் எடுத்துகிட்டு பொண்டாடி ரொம்ப வலிக்குதாண்ணா. வலிக்குது. சரி சாரிடி. வேணாம், இருந்தாலும் எனக்கு பிடிச்சிருக்கு. அப்போ இன்னொரு ரவுண்டு. வேண்டாம், நாளைக்கு பார்த்துக்கலாம் மாமா, தூங்க அமைதியாக அப்படி சொல்லிட்டு தேவங்களோட சீக்ஸை 2த்தையும் பிடிச்சிட்டு தட்டி விட்டுட்டு எப்படி தூங்குறீங்க. தேவங்க அப்படி உங்கள் ஃபோரில் கிஸ் பண்ணிட்டு டப்பி பொண்டாட்டி எனக்காக எவ்வளோ வாங்கிக்கிறா, எவ்வளோ பிடிக்கும்ல உனக்கு. ஆமாம் அது ரொம்ப பிடிக்கும். எனக்கு தூங்கலையாடி அப்படி சொல்லி தேவங்க கேட்க தூங்கிட்டேன் அப்படி சொல்லிட்டு கண்டு டக்குன்னு முடிக்கிறீங்க. தேவங்க லைட்டாக சிரிச்சுட்டு கேடி பொண்டாட்டி
அப்படி சொல்லிட்டு அவர் அப்படியே அவரும் தூங்கிடுறாரு. இப்படி தான் அப்படியே ஒரு 2 மந்த்ஸ் போயிருக்கும். ரொம்ப ஹாப்பியாக இருந்திருப்பீங்க தேவங்க நீங்களும். அப்போ தான் தேவங்கிட்ட ஒரு விஷயம் சொல்கிறீங்க. தேவங்க ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கா ரொம்ப பிஸியாக. என்ன அப்போலேருந்து மாமா பார்த்துட்ருக்கேன், அப்போயே ரொம்ப பிஸியாக இருக்கார். வந்து பேச சொன்னாலும் பேச மாட்டார். உட்காந்து அந்த லேப்டாப்பில் என்ன தான் இருக்குமோ அப்படி சொல்லிட்டு சரி இந்த நேரத்தில் மாமா கிட்ட சொல்லுவோம்மா, அவருக்கு ரொம்ப பிடிக்கும் நம்புகிறேன். சொல்லுவோம், கண்டிப்பாக பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக உங்கள் கண்ணில் டியர்ஸ் இருக்கு. இப்போ தேவங்க கிட்ட போகிறீங்க. மாமா ஓய் மாமா சொல்லுடி லவ் யூ. ஏன் லவ் யூ திரும்ப சொல்ல மாட்டியா? லவ் யூ டூடி பொண்டாடி. நான் உன்கிட்ட ஒன்று சொல்லணும். சொல்லு பொண்டாடி. என்னது ஏதாவது வேணுமா என்ன? இல்லை. அப்புறம் இந்தா அப்படி சொல்லி ஒன்று கொடுக்குறீங்க. அவங்க அப்படி அதை பார்க்காம ஜஸ்ட்டு வாங்கிக்கிறாரு. மாமா ஒழுங்காக பாரு மாமா அப்படின்றீங்க. சரிடி அப்படி சொல்லிட்டு பார்க்குறாரு. அது ப்ரெக்னென்சி கிட்டு தான். ஸோ அது டபுள் கோட் இருக்கா. அவங்க அப்படியே ஷாக் ஆகிடுறாரு. ஏய் உண்மையாவாடி அப்படி சொல்லி கேட்குறாரு. ஆமாம் உண்மையாக தான். நீ அப்பாவாக போகிற தேவம், நீ அப்பாவாக போகிற மாமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஹக் பண்ணிக்கிறீங்க. அவங்க அப்படி உங்களை பார்த்துட்டு ஏய் உண்மையாவாடி உண்மையாவா சொல்லுடி சொல்லுடி சொல்லிட்டு அப்படி உங்களை ஹக் பண்ணிக்கிறாரு டைட்டாக. அது அப்படி பார்க்குற டபுள் கோட் இருக்கா. ஸோ அவருக்கே அது தோணுது உண்மைதான்ட்டு. அப்படி என்ன பண்ணுறாருன்னா அவங்க பெல்லியை பிடிச்ச அப்படி கிஸ் பண்ணிகிட்டே இருக்காரு. நீ அப்பாவாக போகிற மாமா, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குல்ல. சொல்லு மாமா, உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குல்ல அப்படி கேட்குறீங்க. ஏய் நடி கேள்வி கேட்குற நீ. நான் அப்பாவாக போகிறேன்டி. உன்னால் தாண்டி எனக்கு எல்லாமே. இந்த மாதிரிலாம் நடக்கணும்னு நான் எதிர்பார்க்கல பொண்டாட்டி. ஆனால் நீ வந்தனால என் வாழ்க்கையில் நீ ஒரு தேவதையாக வந்து என்னென்னலாம் பண்ணிட்டடி. இப்போ எனக்காக ஒருத்தி வரப்போகிறான் குட்டி பாப்பா. என்ன மாதிரி ஒருத்தி, உன்ன மாதிரி ஒருத்தி. நினச்சி பார்த்தாலே சந்தோஷமாக இருக்கு பொண்டாட்டி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படி தேங்க்யூ ஸோ மச் என் வாழ்க்கையில் வந்ததுக்கு. என் வாழ்க்கையில் நீ வரலன்னா சத்தியமாக நடந்திருக்காது. உண்மையாக வெடி போ மாமா, என்னை இன்னும் அழ வைக்கிறல்ல நீ அப்படி சொல்லிட்டு நீங்கள் தேவங்க நல்லா ஹக் பண்ணிக்கிறீங்க. எப்படி கன்ஃபார்ம் ஆச்சு? இன்றைக்கி மார்னிங் தான் செக் பண்ணேன். பீரியட் ஸ்கிப் ஆகிடுச்சா செக் பண்ணேன், வந்துடுச்சு பாசிட்டிவ்னு அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அம்மாவுக்கு தெரியுமாடி? இல்லை, இதுக்கப்புறம் தான் சொல்ல போகிறேன். அப்படி பாவி அவங்கக்கிட்ட சொல்லுடி அப்படி சொல்லிட்டு ஒரு பக்கம் தேவங்க இப்போ உங்கள் அப்பா அம்மா கிட்டே சொல்ல, நீங்கள் ஒரு பக்கம் தேவங்களோட அப்பா அம்மா கிட்டே சொல்ல. அவங்களாம் வந்து உங்களுக்கு ஸ்வீட்டாக கொடுக்குறாங்க. போதும் அத்தை, போதும் அத்தைம்மா, போதும்மா அப்படின்னு நீங்கள் சொல்லிகிட்டு இருக்கீங்க. இதெல்லாமே தேவங்க எட்டேருந்து பார்த்துட்ருக்காரு. மாமாக்கு என்ன கேளு மாமா, இப்படி ஸ்வீட் கொடுத்து கொள்கிறாங்க, பாப்பாவுக்கு அப்புறம் பிடிக்காமல் போச்சுன்னா அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. அத்தை போதும் அத்தைம்மா, போதுமா வேணான்றால. டே ரொம்ப பண்ணாதரா, உன் பொண்டாட்டி கொண்டு ஸ்வீட் கொடுத்து குண்டாக மாட்டோம். சரியா, போதும் நாங்கள் கொடுக்கல அப்படின்ற மாதிரி உங்கள் தேவங்களோட அம்மா சொல்ல நீங்கள் சிரிக்கிறீங்க. தேவங்க ஒரு பக்கம் சந்தோஷமாக போயிட்டுருக்கு அந்த டேஸ் எல்லாமே. இப்போ தான் 3 months ஆகிடுச்சு உங்களுக்கு. ஸோ தேவங்க அவசரமாக அங்கே கூப்பிட்றாங்க ஒர்க் விஷயமா. நீங்கள் அப்படி பார்க்குறீங்க. போய் தான் ஆகணுமா மாமா? அம்மா பொண்டாட்டி என்ன பண்ணுறது தெரியலடி. நானும் சொல்லி பார்த்துட்டா, ஒய்ஃப் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க வர முடியாதுன்னு. கேட்க மாட்டாங்களே, போய் தாண்டி ஆகணும். என்ன மன்னிச்சிரு பொண்டாட்டி. பரவாயில்ல மாமா, நீ பாப்பாக்காக தானே இவ்வளோ உழைக்கிற. நீ போயிட்டு வா, நான் இங்கேயே இருக்கேன். பாப்பா பிறந்ததுக்கப்புறம் நம்ம எல்லாம் ஒன்றா கொரியாவுக்கு போகலாம். என்ன அதுக்கப்புறம் உனக்கு எந்த பிரச்சனையும் இருக்காதுல்ல. சரிடி, நீ பார்த்துக்கோ. நான் முடிச்சுட்டு சீக்கிரமாக வந்துடுறேண்ணா. பாப்பா அப்பா சீக்கிரமாக வந்துடுறேன் அப்படி சொல்லிட்டு அவங்க பெல்லியில் கிஸ் பண்ணிவிட்டு கரெக்டாக செக்கப் போ. தென் கரெக்டாக டேப்லெட் எடுக்கணும். நான் டெய்லி கால் பண்ணுவேன், புரியுதா? நான் சாப்பிட்ணும். நான் அத்தைக்கிட்ட கேட்பேன், ஒழுங்காக சாப்பிட்ல அப்புறம் பாரு நானே வந்துடுவேன். சரி மாமா, நான் சாப்பிட்றேன், நீயும் சாப்பிடு. உடம்பு பார்த்துக்கோ மாமா அப்படி சொல்லிட்டு தேவங்களோட ஃபோரில் கிஸ் பண்ணுறீங்க. அங்கே மட்டும்தான் கிடைக்குமா என்ன அப்படி சொல்லி தேவங்க கேட்க, சரி மாமா
சொல்லிட்டு அவரோட லிப்ஸ்லேயே கிஸ் பண்ணுறீங்க. சரி சரி, நான் போயிட்டு வரேன். அத்தை மாமா பார்த்துக்கோங்க, அவளை ஒழுங்காக சாப்பிட்றாள், ஒழுங்காக மாத்திரை போடலான்னு பாருங்கள். சரி நான் கிளம்புறேன், அப்புறம் நான் வந்துடுறேன், சீக்கிரமாக வந்துடுறேன், போட்டாட்டி போயிட்டு வரேன்டி அப்படி சொல்லிட்டு இப்போ அப்படி கிளம்பிடுறாரு. ஸோ கொரியோக்கு அவர் ரீச் ஆகிட்டாரு ஒரு நைட் டைம் போல். என்ன மாமா ரீச் ஆகிட்டியா, சாப்பிட்டியா ஒழுங்கா? நான் சாப்பிட்டேன்டி, நீ சாப்பிட்டியா? நான் ரூமுக்கு வந்துட்டேன், அப்புறமா வீட்டுக்கு போகணும். ரூம்லேருந்து தான் நம்ம ஒர்க் விஷயமா போயிட்டு வீட்டுக்கு நேராக போயிடுவேன். சரி நான் சாப்பிட்டேன், நீ ஒழுங்கா மாத்திரை போட்டியா? போட்டேன். என்ன சொல்கிறாங்க என் வாண்டுங்களா? ஐயோ மாமா, பாப்பா இப்போ தான் குட்டியாக பூனைக்குட்டி மாதிரி உருவாக்கியிருப்பா, அதுக்குள்ளே என்ன சொல்லலாம்? இன்னும் 5 அப்புறம் 6 ஆனதுக்கப்புறம் தான் பாப்பா என்ன சொல்கிறான்றது தெரியும். அவள் வதைக்கிறாளா இல்லை ரோல் ஆகுறாளான்னு. ஓ அப்படி பொண்டாடி, இதெல்லாம் ஒன்று தெரியுமாடி? அப்புறம் இப்படி கிராமத்தை நிறைய அக்காங்களுக்குலாம் குழந்தை பிறக்கும்போது நான் கேட்பேன், அவங்க சொல்லுவாங்க, நான் அதை காதில் வாங்கினேன். இப்போ நானே பாப்பா வயிற்றில் வச்சுருக்கேன்னா அவங்க என்னை கலாய்ப்பாங்க தெரியுமா? நைட் ஆனால் போதும் எதாவது பேசிக்கிட்டே இருப்பாங்க தெரியுமா? அவங்க பாப்பா தான் என்னை கேட்பா, அக்கா அக்கா எப்போ குழந்தைக்கு சீக்கிரமாக வரும், எனக்கு எப்போ பாப்பாவை கொடுப்பீங்கன்னு கேட்டுகிட்டே இருக்கா. சீக்கிரமாக நான் தரேன்னு சொல்லியிருக்கேன். அப்படி நீங்கள் சொல்கிறீங்க தேவங்க. எல்லாருக்கும் ஆசை தாண்டி வரும், நல்லா ஆசை வரும். சரி பொண்டாடி, நான் தூங்குறேன், இது தூங்கு. சரி மாமா. மாமா வீடியோ கால் வாங்க, உன்னை பார்க்கணும் போலக்கே இருக்கு மாமா, பார்த்துக்கிட்டே இருக்கணும்னு தோணுது. சரி பொண்டாடி வீடியோ கால் வரேன். சரி நீ பெட்டில் படு, அவனு பெட்டில் படுத்துக்கிறான், சரியா? சரி மாமா வீடியோ கால் வா என்ன அப்படி சொல்லிட்டு இப்போ தேவங்க வீடியோ கால் வராரு. இப்போது பெட்டுக்கு சைடில் நீங்கள் தேவங்க ஃபோனை வச்சுக்கிறீங்க, ஃபோனை வச்சுக்கிறீங்க. தேவங்க அந்த சைட்லேருந்து அவரோட கார்னரில் வச்சுட்டு, என்ன பொண்டாடி ஓகே வாடு? என்ன மாமா அங்கே போனோடனே ஒரு மாதிரி இருக்கா? அப்படிலாம் இல்லையா? இல்லை நீ டிஃப்ரெண்ட்டாக இருக்கா அங்கே போனோடனே. ஓ அப்படியா, சரி என்ன மேடம் பார்த்துட்டிங்களா? அப்படி தூங்குடி, நான் அப்புறமா ஃபோனை கட் பண்ணிடுறேன். சரி நான் தூங்கவா? தூங்கு பொண்டாடி, நான் அப்புறமா ஃபோனை கட் பண்ணுறேன்னா. இப்போ நீ தூங்கு, நான் உன்னை பார்க்குறேன். சரி மாமா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீங்களும் தூங்குறீங்க. அப்படியே லைட்டாக கண்ணை திறக்கிறீங்களா? அவங்க உங்களை பார்த்துக்கிட்டே தான் இருக்காரு. கண்ணை முறி. சரி சரி கண்ணை மூடிட்டேன். சாரி மாமா. சரி தூங்குடி அப்படி சொல்லிட்டு அவங்க அப்படி பார்த்துட்டே இருக்காரு. ஸோ நீங்களும் தூங்கிட்டீங்களா? அவங்க அப்படியே ஃபோனை கட் பண்ணிட்டு அப்படியே அவரும் ஃபோனை வச்சுட்டு அஸ் யூஷுவலாக ஒர்க்லாம் அவர் போகிறாரு மார்னிங்லேருந்து. நீங்களும் தேவங்க மெசேஜ்லாம் பண்ணுவீங்க. ஸோ அப்படியே தான்டா ஒரு 3 months ஸ்கிப் ஆகிருக்கும். இதுக்கப்புறம் உங்களோட 6th month தான். ஸோ நீங்களும் தேவங்க வருவார் நீங்கள் எதிர்பார்த்துட்ருக்கீங்க. அப்படியே ஒரு நைட் டைம் போல் தேவங்க வராரு. மாமா என்ன இப்போ வர, எவ்வளோ லேட்டாக ஆச்சு தெரியுமா? உனக்கா இவ்வளோ வெயிட் பண்ண? சரி பொண்டாடி மன்னிச்சிருடி, ரொம்ப லேட் பண்ணிட்டல. ஆமாம் ரொம்ப லேட் பண்ணிட்டேன். சரி வா உள்ள வா. உள்ள தானே, அதுக்கு முன்னாடி எனக்கு ஒன்று கொடுக்கணுமே. மாமா வெளியே எல்லாத்தையும் கேட்காத மாமா அப்படி சொல்லி நீங்கள் கேட்குறீங்க. உடனே கூடுறி, யாரும் இல்லைல்ல உடனே கூட. சரின்னு சொல்லிட்டு நீங்களும் கொடுக்க போகும்போது டக்குன்னு உங்கள் ஸ்டொமக் வந்து இடிக்குதா? மாமா ஸ்டொமக் இடிக்குதா, நான் என்ன பண்ணேன்? ஓ 2 குட்டி வாண்டும் உள்ளேருந்து என்ன பண்ணுங்க? ஸோ உங்களுக்கு தேவைங்க ட்வின்ஸ் ஆக்சுவலி. ஸோ இப்போ நீங்கள் உங்கள் 2 குட்டி வாண்டும் ரொம்ப பெருசாக என்ன கிஸ் பண்ண விடாமல் பண்ணுங்க. அம்மா பின்ன டேடி ரொம்ப மிஸ் பண்ணுறேன் மம்மியா. மாமா பாப்பா கிட்ட என்ன சொல்கிற? ஒன்று சொல்லடி, ஒன்று சொல்ல. சரி உள்ளவா அப்படி சொல்லிட்டு இப்போ நீங்களும் தேவங்க அப்படி உள்ள வரீங்க. அப்படி தான் டேஸஸ்லாம் போது ரொம்ப கேர் பண்ணிக்கிறாரு. ஸோ இப்போ உங்களோட ப்ரெக்னென்சி முடிகிற வரைக்குமே தேவங்க இங்கே தான் இருக்க போகிறாரு. இப்படி தாண்டா உங்களோட 9th month வளைகா ஃபங்க்ஷன் வைக்கிறாங்க. தேவங்க கூடியே நிற்கிறாரு, உங்களுக்கு மஞ்சள்லாம் வச்சு தேவங்க தான் ஃபஸ்ட்டு பண்ணுறாரு. ஸோ அவர் அப்படியே வலையெல்லாம் போட்டு அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக எல்லாமே வலையெல்லாம் போட்டு முடிச்சதுக்கப்புறம் உங்கள் கை ஃபுல்லாக பேங்கிள்ஸா அந்த சத்தத்தை அப்படி தேவங்க அப்படி பாப்பா கிட்டே 2 பாப்பா கிட்டே காட்ட உள்ளேருந்து பார்க்கலாம். உள்ள 2 பாப்பா சிரிச்சிட்டு இருக்காங்க, அப்படியே உதைக்கிறாங்க. நீங்கள் ஃபீல் பண்ணி தேவங்க பார்க்க சொல்கிறீங்க. தேவங்க அப்படியே வந்து பார்க்குறாரு. 2 பாப்பாவும் என்ன பண்ணுறீங்க? மம்மியை உதைக்கிறீங்களா? அப்படி சொல்லிட்டு தேவங்க அப்படியே லைட்டாக கிஸ் பண்ணுறாரு. இப்போ அதெல்லாமே ஒரு ஃபோட்டோ ஷூட் அப்படி எல்லாமே போயிட்டுருக்கு. ஸோ இப்போ அப்படியே தான் நீங்கள் உங்கள் அம்மாவுக்கு வெஜிடபிள் கட் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ உங்கள் வேலையை முடிஞ்சு ஒரு 1 week அப்புறம் ஸோ நீங்கள் அப்படியே தான்
உங்கள் அம்மாவுக்கு வெஜிடபிள் கட் பண்ணிகிட்டே இருக்கீங்க ஜாலியாக பேசிட்டு. அம்மா இது ரொம்ப வலிக்குமா அப்படி இப்படின்லாம் பேசிகிட்டு இருக்கீங்க. தேவங்க அப்படி சரி ஆண்டி ஏதாவது வெஜிடபிள் ஏதாவது வேணுமா, நான் எதாவது போய் வாங்கணுமா? ஐயோ தம்பி எதுவும் வேணாம், நீங்கள் ஒயின் கூடயே இருங்க அது போதும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிகிட்டு இருக்காங்க. சரி ஆண்டி ஒயின் ஏதாவது வேணுமாடி? மாமா எனக்கு அல்வா வேணும். அல்வாவா? எதுக்குடி போனது அல்வாலாம்? வாங்கிட்டு வா மாமா. சரி சரி அல்வா கூட வேண்டாம், எனக்கு மாங்காய் சாப்பிடணும், மாங்காய் வாங்கிட்டு வரியா? அப்படி கேட்குறீங்க. இப்போ உங்கள் அம்மா பார்த்துட்டு மாங்காய் இருக்குல்ல வான் சும்மா இரு மாமா, மாங்காய் வாங்கிட்டு வா மாமா. சரி பொண்டாட்டி மாங்காய் வாங்கிட்டு வரேன் அப்படி சொல்லிட்டு அவரும் கிளம்புறாரு. ஏன்டி மாப்பிள்ளைய அலைய வைக்கிறா அப்படி சொல்லி இப்போ உங்கள் அம்மா கேட்குறாங்க. இல்லை அவர் எனக்காக மாங்காய் எங்கே வாங்கிட்டு வரான்னு பார்க்கலாம் தான். எனக்கு ஒரு இடம் எப்பயுமே பிடிக்கும், எப்பயுமே அங்கே தான் மாங்காய் கேட்பேன். ஆனால் மாமா இல்லை இப்போ வேணாம் அப்புறம் வாங்கி தரேன்னு வரும். இப்போ அங்கே வாங்குறாரா இல்லை வேறு வாங்குறாரான்னு பார்க்கலாம் தான். சும்மாதாம்மா அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா நீங்கள் மாங்காய் வாங்கினீங்கன்னா ப்ளஸ் மல்லிப்பூவும் வாங்குவீங்க, அதையும் தேவங்க வாங்குறாரான்னு பார்ப்போமேன்னு சொல்லிட்டு தான் அப்படி சொல்லியிருப்பீங்க. உங்களுக்கு மல்லிப்பூனா அவ்வளோ பிடிக்கும், தேவங்க அதையும் வாங்குறாரான்னு பார்க்கலாமேன்னு தான் அப்படி பார்த்துட்டு சிரிச்சிட்டு இப்படி வரல அப்படியே உங்கள் அம்மா கூட பேசிகிட்டு இருப்பீங்க. ஸோ அப்படியே தான் டைம் போயிட்டே இருக்கும். இப்போ அப்படியே உங்கள் அம்மா கூட பேசிகிட்டே இருக்கும்போது சடனாக என்னன்னு தெரியல ரொம்ப வயிறு ரொம்ப வலிக்க ஆரம்பிக்குது. அம்மா அம்மா வலிக்குதுமா அப்படின்றங்க. என்னம்மா என்ன சொல்கிறோம் அப்படின்றாங்க உங்கள் அம்மா. அம்மா ரொம்ப வலிக்குது, வலிக்குதுமா அப்படின்றீங்க. ஸோ ஏன் உங்களுக்கு பெயின் வந்துருச்சா? உங்கள் அம்மாவுக்கு என்ன பண்ணணும்னு தெரியல. ஸோ அவங்க கிராமத்தில் தானே இருப்பாங்க, அங்கே இருக்க வயசானவங்கள கூப்பிட்டு வராங்க. நீங்கள் படுத்துருக்கீங்க, ரொம்ப முடியல, ரொம்ப பெயினாக இருக்குது உங்களுக்கு. ஸோ அவங்க துணியெல்லாம் கட்டி இப்போது இந்த விஷயம் உங்கள் அம்மாவுக்கு உங்கள் அப்பாவுக்கு தெரிய வருது, தென் உங்கள் அத்தை மாமா அவங்களுக்கு தெரிய வருது, அவங்க கொரியாலேருந்து கிளம்பி வரணும். இப்போது இந்த விஷயம் தேவங்க தெரியாது, தேவங்க இப்படியே பார்க்கலாம். அக்கா கரெக்டாக கொடுங்க, என் பொண்டாட்டி அப்புறம் மல்லிப்பூ இல்லைனா எனக்கு கொன்னே போட்டுருவா. 2 முழம் போதும் போதும். நன்றிக்கா. அப்புறம் வேறு எதுவும் வேணாக்கா. தம்பி உன்னை பார்க்க இந்த ஊர் பையன் மாதிரியே இல்லையே, வெளியூர் பையன் மாதிரி இருக்க அப்படின்னு அந்த பூ கொடுத்தாங்களா அந்த அக்கா கேட்குறாங்க. ஆமாக்கா நான் இந்த ஊர் இல்லை, நான் கொரியா. ஓ கொரியாவாப்பா? பெரிய ஊர் தான். சரி சரிப்பா. உன் பொண்டாட்டிக்கா? வாங்கிட்டு போ. என்னப்பா தம்பி இந்த காலத்துல இந்த மாதிரி பிள்ளைங்களாம் இருக்கா, அப்போ தான் எங்கள் வியாபாரம் ஓடும். இந்த மாதிரி தம்பிங்களாம் நிறைய பேர் இருந்தா எங்கள் வியாபாரம் பிச்சுக்கும். என்னத்த சொல்ல அப்படி சொல்லிட்டு அந்த ஆயா சொல்ல தேவங்க அப்படி சிரிச்சுக்கிட்டு சரி வரேங்க அப்படி சொல்லிட்டு தேவங்க இப்போ அப்படி தான் வண்டியில் வந்துட்டுருக்காரு. திடீர்னு ஒரு ஃபோன் கால் வருது, அதாவது உங்கள் அப்பா தான் கால் பண்ணுறாரு. இப்போ தேவங்க அட்டன் பண்ணிட்டு சொல்லுங்க மாமா என்னாச்சு அப்படின்னு இப்போ தேவங்க கேட்க, இப்போது உங்கள் அப்பாவும் நடந்ததை சொல்கிறாரு. ஏன்னா உடனே வரேன் அப்படி சொல்லிட்டு இப்போ தேவங்க வேகமாக வண்டி ஓட்டிட்டு நேராக வராரு வீட்டுக்கு. இப்போ உங்கள் அப்பா பார்த்துட்டு மாப்பிள்ள இருங்க என்னாச்சு ஒயின் எங்க அப்படி சொல்லிட்டு இப்போ அப்படி தான் பார்க்குறாரு. அங்கே துணியெலாம் கட்டி உள்ள ஒயின் தான் கத்திட்டுருக்கா வலியில். இப்போது உங்கள் அம்மா பார்த்துட்டு தம்பி ஒயினுக்கு வலி வந்துருச்சுப்பா அப்படின்னு சொல்லி இப்போது உங்கள் அம்மா சொல்ல ஒயன் அப்படி சொல்லிட்டு தேவன் கொஞ்சம் பயந்துடுறாரு. ஏன்னா நீங்கள் அப்படி பெயினில் கத்துறீங்க. ஒன்றும் இல்லைல்ல ஒயன் அப்படி சொல்லிட்டு தேவங்க இங்கே ஒரு பக்கம் கத்திட்டுருக்காரு. இப்போ அங்கே இருக்க கொஞ்சம் பாட்டிலாம் வந்திருப்பாங்க, ரொம்ப வயசானவங்களாம். அவங்களாம் ஒன்றும் இல்லைன்னு தான் சொல்கிறாங்க, தலையை மட்டும் ஆடுறாங்க ஒன்றும் இல்லைன்ற மாதிரி. இப்போ அப்படி தான் ஒயன் வலியில் துடிக்கிறா. மாமா வலிக்குது மாமா வலிக்குது அப்படின்னு நீங்கள் கத்துறீங்க. ஒயன் கத்துறா அத்து அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இப்போ அப்படியே போகலான்னு பார்க்குறேன். மாப்பிள்ளை ஒன்றும் இல்லை ஒயனுக்கு புரியுதா, ஒன்றும் ஆகாது, இங்கே இருங்க உட்காருங்க அமைதியா. இல்லை என் பொட்டாட்டியை பார்க்கணும் ஒயன் அப்படி சொல்லிட்டு அவர் வரலான்னு ட்ரை பண்ணுறாரு. இப்போ அப்படி தான் அங்கே நின்றுட்டு இருக்காரு தேவங்க. அப்படி தான் இந்த ஒயன் படுத்துட்டு ரொம்ப கஷ்டப்படுறா. அவளுக்கு எப்படி சொல்கிறது, அவளுக்கு ரொம்ப பெயினாக இருக்குது. ஏன்னா பேபி வெளியே வர்றதுக்கே கொஞ்சம் கஷ்டப்படுது. ஒன்றும் இல்லைல்ல ஒயன் நான் இங்கே தான் இருக்கேன். ஒன்றும் இல்லைல்ல உனக்கு, ஒன்றும் இல்லடி உனக்கு, இங்கே தான் இருக்கேன் மாமா, இங்கே தான் இருக்கேன் அப்படி சொல்லிட்டு தேவங்க அப்படியே உங்கள் ஹேண்டை பிடிச்சிக்கிறாரு. இப்போ தான் உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங் ஒரு போல்ட்னஸ் கிடைச்ச மாதிரி இருக்குது. மாமா ரொம்ப வலிக்குது மாமா அப்படின்னு நீங்கள் அப்படியே கொஞ்சம் அழுதுட்டு இருக்கீங்க. தேவங்க அப்படியே உங்கள் ஃபோர்ஹெட் கிஸ் பண்ணிட்டு ஒன்றும் இல்லை பொண்டாட்டி லைட்டாக புஷ் பண்ணுறேன், நான் இங்கே தான் இருக்கேன். ஒன்றும் இல்லைண்ணா நான் இங்கே தான் இருக்கேன், எங்கேப்பா
மாமா வலிக்குது அப்படின்னு நீங்கள் ஒரு பெயினில் ஒரு ஃபோர்ஸில் கத்துறீங்க. ஸோ ஒரு பேபி வெளியே வந்தாச்சு. இப்போ தேவங்க பார்க்குறாரு, இவ்வளோ டியர்ஸ் தேவங்களோட கண்ணில். அவருடைய பேபியை வாங்கிக்கிறாரு. அங்கே இருக்க பாட்டிலாம், தம்பி ஒன்றும் இல்லைப்பா, உனக்கு ஃபஸ்ட்டு ஆண் குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது திரும்ப நீங்கள் கத்துறீங்களா? தேவங்க இப்போ அப்படியே அந்த குழந்தைய உங்கள் அத்தைகிட்ட கொடுத்துட்டு திரும்ப உங்கள் ஹேண்டை நல்லா டைட்டாக ஹோல்ட் பண்ணிட்டு, ஒயின் இங்கே பாரு, ஒன்றும் இல்லை, மாமா இங்கே தான் இருக்கேன், இன்னும் ஒரே ஒரு புஷ் டி, ஒரே ஒரு புஷ் பண்ண, பாரு இன்னொரு குழந்தை மட்டும்தான், நம்ம பாப்பா மட்டும் வரணும்டி, ஒரே ஒரு புஷ் மட்டும், நீ தானே சொல்லிகிட்டே இருப்ப பாப்பாவை இந்த உலகத்துக்கிட்ட நான் கொண்டு வரணும், என்ன வழி இருந்தாலும் நான் பார்த்துப்பேன்னு, ஒரே ஒரு புஷ் மட்டும் தான் பொண்டாட்டி, ஒரே ஒரு புஷ் மட்டும், பண்ணுடி பண்ணுவேன் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் நல்லா கத்துறீங்க மாமான்னு கத்துறீங்க. அப்படி ஒரு பாப்பா வந்தாச்சு. ஸோ ஃபஸ்ட்டு பிறந்தது பாய், செகண்ட் பிறந்தது கேர்ள். ஸோ இப்போ அப்படியே இந்த வயசானவங்களாம் கொடுக்குறாங்க தேவங்கிட்ட. தேவங்க செம்மையாக ஒரு மாதிரி கண் கலங்கிட்டாரு. நீங்கள் அப்படியே அன்கான்ஷியஸில் படுத்துருக்கீங்க. ஸோ உங்களுக்கு தலைகாணிலாம் வச்சு உங்களை அப்படியே கொஞ்சம் படுக்க வச்சுருக்காங்க. உங்கள் லெக்ஸ் எல்லாமே கொஞ்சம் அப்படியே நீட்டி விட்டுட்டு படுக்க வச்சுருக்காங்க. தேவங்க கூடயே தான் உட்காந்துட்ருக்காரு. ஒரு பொண்டாட்டி என்னை மடிச்சிருடி, நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும் போது ரொம்ப சந்தோஷப்பட்டேன், ஆனால் நீ இப்படி வழியில் துடிக்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குடி, நான் இதுக்கப்புறம் உனக்கு குழந்தைய கொடுக்க மாட்டேன்டி, உனக்கு கஷ்டம் கொடுக்க மாட்டேன் அப்படி சொல்லிட்டு அவங்க ஃபோரில் கிஸ் பண்ணிட்டு அப்படியே ரெண்டு பேபியும் வாங்கிக்கிறாங்க. ஸோ தேவங்க அப்படி பார்க்குற ரெண்டு பேபியும் ரொம்ப அழகாக, ஒரு பேபி அதாவது பெண் குழந்தை பார்க்க தேவங்க மாதிரி, ஆண் குழந்தை பார்க்க அப்படி ஒயின் மாதிரி அழகாக இருக்காங்க ரெண்டு பேரும். ஸோ ஒரு அப்படியே கொஞ்சம் டைம்லாம் போகுது. இப்போது ஒயனுக்கு கொஞ்சம் நேரத்தில் ஏஞ்சிக்கிறா பாப்பா, ரெண்டு குழந்தையும் அழ ஆரம்பிச்சிச்சா. ஸோ தேவங்க அப்படியே ரெண்டு குழந்தைய எடுத்துகிட்டு போய் ஒயன்கிட்ட கொடுக்க, இப்போ அப்படியே நான் ஒயனும் ஃபீட் பண்ணிகிட்ருக்கா. மாமா மாமா அப்படின்னு ஒயன் கூப்பிட்றா. பொண்டாடி என்னாடி, வலிக்குதா? வலிக்கல, இது ஒரு மாதிரியாக புது ஃபீலிங்காக இருக்குது மாமா. இருக்குண்டி, உனக்கு இருக்கும், எவ்வளோ வந்துச்சு தெரியுமா எனக்கு, எனக்குலாம் ஜஸ்ட் ஒரு மாதிரி அப்படியே பக்கு பக்குன்னு ஆகிடுச்சுடி உனக்கு, நீ கத்தும் போது இப்படி தெரியுமா இருந்துச்சு. பாப்பா சத்தியமாக அது மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதில்ல வாயின், நான் எவ்வளோ சந்தோஷப்பட்டேன் தெரியுமா நீ பாப்பாவை வயிற்றில் சுமக்கும் போது. ஆனால் நீ இதுவே அந்த பாப்பா உலகத்துக்கு கொண்டு வரும்போது எப்படி தெரியுமா இருந்துச்சு எனக்கு, நீ கத்தும் போது எனக்கு உயிரே இல்லை தெரியுமா. இருந்தாலும் ஏன் நான் உனக்கு எனர்ஜி கொடுக்காம போனப்போ உனக்கு யார் எனர்ஜி தருவா, அதனால தாண்டி நான் கையை டைட்டாக ஹோல்ட் பண்ணிட்டேன். தா நீ கேட்டல மாங்காய் மல்லிப்பூ, ஏன் மாமா கரெக்டாக வாங்கிட்டு வந்துட்டேன். என்னை நல்லா புரிஞ்சு வச்சுருக்கல நீ. அவன் புருஷன்டி ஒரு புரிஞ்சு வச்சுக்க மாட்டேனா. அப்படி சொல்லிட்டு அவங்க நல்லா டைட்டாக ஹக் பண்ணிட்டு ரெண்டு பாப்பா, அதாவது ரெண்டு குழந்தையும் பார்க்குறீங்க. ஸோ ரெண்டு குழந்தையும் பார்த்துட்டு, என்ன மாமா பாப்பா பார்க்க ஒன்றை மாதிரி இருக்கா, நம்ம பையனை பார்க்க என்ன மாதிரியே இருக்கான், ரெண்டு பேரும் மாறி மாறி ரெண்டு பேரும் அழகாக இருக்காங்களே அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஆமாண்டி, ஆமாம், ரொம்ப ரெண்டு பேரும் அழகாக இருக்காங்க, அப்படி பார்க்க ஒன்றை மாதிரி இருக்கான், அவள் என்ன மாதிரி இருக்காள் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் கொஞ்சம் அப்படி லவபில் பேசிகிட்டு இருக்கீங்க நீங்களும் தேவங்க. இப்போ ஃபீட் பண்ணி பாப்பா ரெண்டு பேரும் தூங்குறாங்க. ஐயோ பாருங்களேன் ரெண்டு குழந்தைங்களும் எப்படி தூங்குறாங்கன்னு, என் கண்ணு பற்றும், டிஷ்டி சுற்றி போடணும் என் பிள்ளைங்களுக்கு அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ அப்படியே உங்களுக்கு சுற்றி போகிறது எல்லாமே உங்கள் அம்மா பண்ணிகிட்ருக்காங்க. தென் நாங்கள் வந்து வயசானவங்க எல்லாருமே உங்களுக்கு சுற்றி போகிறாங்க, உங்களுக்கும் தேவங்கும் தென் பாப்பாவுக்கு ரெண்டு குழந்தைக்கும். இப்போ அப்படி கொஞ்ச நாள் கழிச்சு தேவங்களோட அப்பா அம்மா வந்தாச்சு. அவங்களும் வந்து அப்படி ரெண்டு குழந்தையும் பார்க்குறாங்க. உங்களுக்கு ரொம்ப ஹாப்பி. அப்படி உங்களை ஹக் பண்ணிக்கிறாங்க, தேவங்களையும் ஹக் பண்ணிக்கிறாங்க. ஸோ அப்படியே ரொம்ப அழகாக லவபிள் மூமெண்ட்ஸ் போயிட்டுருக்கு. ஸோ அவ்வளோ அழகான ஒரு ஃபேமிலி நீங்களும் தேவங்க க்ரியேட் பண்ணிடுறீங்க. தேவங்க இருக்க உங்களை அதிகமாக லவ் பண்ணிகிட்ருக்கார். இருக்க அவரோட லவ் அப்படியே இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. 100 தாண்டி 1000 தாண்டி அப்படியே இன்ஃபினிட்டி லெவலில் போயிட்டுருக்குது அவங்களோட லவ். அவ்வளோ பியோரான லவ் அப்படியே அவரும் கண்டினியூ பண்ணுறாரு. நீங்களும் அதே மாதிரி பியோரான லவ் உங்கள் மாமாவுக்கு அவங்க கொடுத்துட்ருக்கீங்க. ஸோ ஒரு அழகான க்யூட்டான லவ்வபிள் ஆன ஒரு ஃபேமிலி நீங்களும் தேவம். தென் உங்கள் ரெண்டு குழந்தைங்களோட சந்தோஷமாக இருக்கீங்க. தென் தேவங்களோட அப்பா அம்மா, தென் உங்கள் அப்பா அம்மா, தென் உங்கள் தம்பி எல்லோரும் கூடயும் ரொம்ப ஹாப்பியாக அந்த கிராமத்தில் அவ்வளோ அழகாக இருக்கீங்க. ஸோ இதோட இன்னும் ஒன் ஷார்ட்டை முடிச்சுக்கலாம். லவ்வபிளாக இருந்துச்சா, வில்லேஜ் டைப்பில் இருந்துச்சா அப்படின்ட்டுலாம் கமெண்ட் சொல்லுங்கள். ரொம்ப பெருசாலாம் கேட்க மாட்டேன், ஜஸ்ட்டு எல்லோ அண்ட் ரெட் ஹார்ட் மட்டும் போதும், வேறு எதுவுமே நான் கேட்கல. ஓகேங்களா? ஸோ ஓகே தான் மிஸ், பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். ஃபீல் குட்டாக இருந்துச்சா?
ஜஸ்ட்டு ஒரு ட்ரை பண்ணுவோமேன்னு ட்ரை பண்ணேன். நல்லா இருந்திருக்கும் நம்புகிறேன். சரி ஓகே, கமெண்ட் பண்ணுங்கள். நிறையா பேர் ரெக்வஸ்ட்லாம் கேட்குறீங்க, அதையும் நான் சூன் ரெக்கார்ட் பண்ணிடுறேன். இப்போ நான் கொஞ்சம் வீடியோஸ்லாம் ரெகுலராக போட ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். ஸோ சப்போர்ட் பண்ணுங்கடா. சப்போர்ட் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. சுமனுக்கு போட்டது கொஞ்சம் கம்மி தான். வியூஸ்லாம் ரொம்ப கம்மியாக தான் போயிட்டுருக்கு. லைக்கும் பண்ண மாட்டேறீங்க. பாருங்கள், அதையும் பண்ணுங்கள். தென் ஓகே, சூனாகவே நம்ம நிறையா எஃப்எஃப் எல்லாம் ட்ரை பண்ணலாம். சூனாகவே ஒரு மினி சீரீஸ் போல் ஜேகேக்கு ட்ரை பண்ணலான்னு இருக்கேன். நீங்கள் சொல்லுங்கள், ஓகேங்களா? நீங்கள் சொல்கிறத வச்சு தான் தென் நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம், ஓகேங்களா? தென் இன்ஸ்டா ஐடிக்கு ஃபாலோ பண்ணிக்கோங்க. அபவுட்டில் கொடுத்துருக்கேன். ஸோ செக் அவுட் பண்ணிக்கோங்க மிஸ். ஃபாலோ பண்ணலைன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே ஓகேடா மிஸ். ஸோ ஸ்டே சேஃப், ஸ்டே ஹெல்த்தி. டாடா, பாய். நெக்ஸ்ட் யாருக்கு ஒன் ஷாட் போகலான்றதையும் கமெண்ட் பண்ணிவிடுங்க. ஓகே, தென் ரெட் அண்ட் அலாட் மறந்துடாதீங்க. மறந்துடாத பிக்லு. ஓகே, கமெண்ட் முக்கியம் பிக்லு. ஓகே, பாய்.